காசா கிராண்ட் பூத்தி ஸ்வர்ணமஹால் மற்றும் AAR மஹால் இணைந்து வழங்கும் கல்யாண மாலை விநாயக சதுர்த்தி விழா கால பட்டிமன்றம். ஹரியும் அரணும் ஒன்று என்று உலகிற்கு உணர வைத்த இந்த சங்கரன் கோவில் மண்ணில் கோமதி அம்மனின் திருவருளை வேண்டி, சங்கர நாராயணனின் திருவருளை வேண்டி கல்யாண மாலையின் இந்த நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இந்த மண்டபத்தின் உரிமையாளர், நல்ல மனதுக்கு சொந்தக்காரர், சங்கரன் கோவிலில் ஒவ்வொரு அடியையும் முன்னேற்ற வேண்டும் என்பதற்காகவே பாடுபட்டு கொண்டிருப்பவர், இந்த மண்ணில் கல்வி அறிவை, மக்களுக்கான சமூக அந்தஸ்தை உயர்த்தும் பணியை அனைத்தையும் செய்து கொண்டிருக்கும் டாக்டர் எஸ் ஐயாதுரை பாண்டியன் அவர்கள், சேர்மன் ஆஃப் AVK குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேனேஜிங் டைரக்டர் AAR குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ். அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். சங்கரன் கோவிலில் 25வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் கல்யாண மாலை நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் AVK கல்வி குழுமம் மற்றும் AR மஹால் சார்பில் அன்புடன் வரவேற்கிறேன். உலகெங்கும் வாழும் தமிழ் சமுதாயம் இந்த கல்யாண மாலை மூலமாக பயன்பெற்று வருகிறார்கள் என்பதை அனைவரும் அறிவீர்கள். நமது ஐயா முனைவர் கு ஞானசம்பந்தன் உலகெங்கிலும் சென்று பட்டிமன்றம் நடத்தி வருகிறார். அவரோடு பேச வந்திருக்கும் பட்டிமன்ற குழுவையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் அனைத்து ஸ்பான்சர்களுக்கும் எனது நன்றியினை கூறி வரவேற்கின்றேன். குத்துவிளக்கேற்றி விழாவை சிறப்பித்தவர்கள் டாக்டர் எஸ் ஐயாதுரை பாண்டியன், சேர்மன் AVK குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருமதி அல்லிராணி ஐயாதுரை பாண்டியன், MD AAR குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ், வைஸ் சேர்பர்சன் AVK குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அமுதா ஜுவல்லர்ஸ் திரு ராஜா, திரு சுந்தர் அவர்கள், திருமதி கவிதா மற்றும் திரு ஜவஹர் அவர்கள், அண்ணாமலை ஹோட்டல் AM சுப்பையா ரமேஷ் மற்றும் அப்துல் நசீர் அவர்கள், தனிஷ்க் பிரான்சைசி பார்ட்னர் திரு S ஹரிகிருஷ்ணன், மேலும் விளக்கேற்றி வாழ்த்திய உள்ளங்களுக்கு நன்றி. திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணைமுகத்தானை காதலால் கூப்போர்தம் கை. பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய கல்யாண மாலை என்கின்ற மங்களகரமான ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக உலகத்தையே ஒரு நூலால், குறிப்பாக மங்களகரமான அந்த மஞ்சள் கயிறால் இணைத்து தங்களுடைய உழைப்பால், அன்பால் உலக மக்களை ஒன்றாக்கி இருக்கக்கூடிய கல்யாண மாலை நிகழ்ச்சியினுடைய ஒரு அடையாளமாக நம் கண்முன்னே இருக்கின்ற திருமிகு கல்யாண மாலை மோகனையா அவர்களுக்கு முதல் வணக்கத்தை மகளோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல கல்யாண மாலையை இவ்வளவு சிறப்பாக நடத்த எல்லா வகையிலும் எனக்கு தெரிந்து எங்களோடு போட்டி போடுகின்ற ஒரு பேச்சாளராக, எழுத்தாளராக, அதே போல் இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக வெற்றி அடைகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்கள் திரைத்துறையில் ஒரு எடிட்டர் எப்படி இருந்து அதை எடிட் செய்து தருவார்களோ அதுபோல் இதை பார்த்து கொண்டிருக்கிற போதே இதை போடலாம், இதை போட வேண்டாம் என்று அவர்கள் முடிவு செய்து எடிட்டர் ஆனந்த் அவர்கள், கேமராமேன் மற்றவர்களிடம் சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த, சமீபத்திலே டெல்லி தமிழ்ச்சங்கம் கூப்பிட்டு சகலகலாவல்லி என்ற ஒரு பட்டத்தை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய கல்யாண மாலை மீரா நாகராஜன் அவர்களுக்கு நாம் நம்முடைய வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வோம். ஏறத்தாழ
25 ஆண்டு அவர்கள் இதில் சாதித்திருக்கிறார்கள் என்றால் நானும் அவர்களோடு ஓடி வந்திருக்கிறேன் என்ற ஒரு பெருமையை நான் சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உலகமெல்லாம் அவர்கள் பட்டிமன்றம் நடத்தியிருந்தாலும் நம்முடைய மண்ணிலே நடத்துகின்ற இந்த நிகழ்வுக்குத்தான் நாம் ஒரு பெரிய பெருமையை தர வேண்டும். ஏனென்றால் இங்கு புற்று மண்ணுக்கு இருக்கிற பெருமை, மண்ணும் மணக்கும் ஊர் எது என்று கேட்டால் அது சங்கரன் கோயில்தான். சங்கர நாராயணராக கௌமையன் அம்மனாக இங்கே நமக்கு அருள்பாய்த்து கொண்டிருக்கின்ற, ஏன் இன்னும் சொல்வதாக இருந்தால் பூலித்தேவர் நிறைவாக வந்து வணங்கியது இந்த எம்பெருமானையும் எம்பெருமாட்டியும் தான். அவர் சென்ற அந்த பாதை இன்றைக்கும் இருக்கிறது என்பது நீங்கள் கோவிலுக்கு போனால் தான் தெரியும். அத்தகைய பெருமை மிகுந்த இந்த ஊரில் இந்த ஊரினுடைய பெருமையை உலகறிய செய்தவர்கள் என்ற ஒரு பட்டியல் போடுவோமே, ஆனால் அதிலே முதல் இடத்தை பெறுபவர் தான் நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயாத்துரை பாண்டியன் அவர்கள். நான் அவர் பிறந்த ஊர் எதிர்கோட்டைக்கு போய் பேசியிருக்கிறேன். அந்த எதிர்கோட்டையில் பஸ்ஸு அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு முன்னாடிலாம் பஸ்ஸு கிடைக்காது, பெரும்பாலும் நடந்து வரணும். அப்புறம் எப்படியோ பஸ் வந்து போய் அப்படின்னு வந்துட்டு இருந்தோம். அவருடைய பிறந்த நாளைக்கு நான் போயிருக்கேன் அவங்க வீட்டுக்கு. இன்றைக்கு இந்த நகரத்தை முதல் நகரமாக மாற்றி காட்டுவேன் என்று சொன்னால் மாற்ற முடியுங்க அவரால். எப்படி மாற்ற முடியும்? அவர் பற்றி தெரிந்தவர்களை பற்றி ஒன்றும் இல்லை, தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு இந்த கல்யாண மாலை மூலமாக உலகம் முழுவதும் போகுதுன்னு சொன்னால், இந்தியா முழுவதும் ஓடுகின்ற அந்த மின்சார டிரான்ஸ்ஃபார்மர்களுடைய இணைப்பு இருக்கு இல்லையா, அது இந்தியாவுக்கு ரத்த நாளம் என்றால் அந்த ரத்த நாளத்தினுடைய மூலம் ஐயாத்துரை பாண்டியன் அவர்கள் தான். ஞாபகம் வச்சுக்கங்க. ஒரு காலத்தில் காஷ்மீரில் இருக்கக்கூடிய கரண்ட்டு அங்கே இருக்கும், இங்கே மின்வெட்டு இருக்கும். ஆனால் இன்றைக்கு இவரை போன்றவர்களுடைய உழைப்பின் காரணமாக லட்சக்கணக்கான பேருடைய வீட்டிலே விளக்கரிய காரணமாக இருக்கின்ற ஐயாத்துரை பாண்டியன் அவர்கள் அந்த மின்சாரத்தை பகிர்ந்தளித்து, என்ன அவரே சொன்னார் இப்போ ஒரு வார்த்தை, மின்சாரத்தை பகிர்ந்து அனுபவிக்க முடியுமே தவிர சேமித்து வைக்க முடியாது, அதை நம்ம போய் பேங்கில் போட முடியாது, வட்டிக்கு விட முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் அப்படிப்பட்ட ஒரு பெருமையுடைய ஐயா அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி, இந்த அருமையான கல்யாண மாலை நிகழ்ச்சி இது சாதித்து காட்டுகின்ற இந்த மண்டபத்தை சார்ந்த பெருமக்கள் அவர்களுக்கு எங்களுடைய அன்பு பாராட்டை மகளோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தனை பேரையும் வாழ்த்தி வணங்கி, எங்களுடைய அருமை நண்பர் நாகூர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாரு. அவருடைய உறவினர்கள் குறிப்பாக அண்ணாமலை உணவு விடுதியினுடைய பொறுப்பில் தான் காலையிலிருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு சொன்னார் ஐயா. அதே போல் நாங்களும் சாப்பிட்டோம். அத்தனை பெருமையுடைய அத்தனை பேரையும் பாராட்டி, வருகை தந்திருக்கிற அத்தனை பேரையும் உங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் வரவேற்று, நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்து கேட்கணும். இன்னும் சொல்கிறதா இருந்தால், நம்முடைய கல்யாண மாலையில் பேசாத நடிகர்களோ நடிகைகளோ இயக்குநர்களோ இல்லைங்க. அப்படியான ஒரு பெரிய சிறப்பு என்ன, அவங்கள எல்லாத்தையும் கொண்டு வந்து பேச வச்சாங்க. இயக்குனர் நடிகர் பாக்கியராஜ் அவர்களா, என் நண்பர் பாண்டியராஜன் அவர்களா, அதே போல் திரையை சேர்ந்த அத்தனை பெருமக்கள் எல்லாரும் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டிமன்றத்தில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் பேச வந்துட்டாங்க, நான் நடிக்க போயிட்டேன். ஏதாவது ஒன்று செய்யணும்ல. கல்யாண மாலை 25 ஆண்டுகள் ஞாபகம் வச்சுக்க. உலகம் 200 வருஷத்தினுடைய வேகத்தை இந்த 25 வருஷத்தில் அடைஞ்சிருச்சு. நினச்சி பாருங்க. ஃபோனை தூக்கிட்டு அலைவோம்னு போன தலைமுறையில் நினச்சி பார்த்துருப்போமா? ஆனால் கல்யாண மாலை அத்தனைக்கும் ஈடு கொடுத்து நிற்கிறது என்று சொன்னால் அதுதான் அவர்களுடைய பெரிய சிறப்பு. அவர்களை பாராட்டி, இன்னைக்கு பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைய பக்தியினுடைய நோக்கம் என்ன? ஒரு கேள்வி கேட்குறாங்க. அருளுக்காகவா பொருளுக்காகவா? பொருள்தான் என்று பேசுவதற்காக திருச்சி தேசிய கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர், எம்ஏ, எம்பில், பிஹெச்டி பட்டங்களை பெற்றவர். வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய அந்த வாழ்வும் அவருடைய செயல்பாடுகளும் குறித்து, அவருடைய கருத்துக்கள் குறித்து, வாழ்க வளமுடன் சொல்றோம் இல்லையா, அது பற்றி ஆராய்ச்சி செய்து பட்டம் வாங்கிய
வணக்கத்திற்குரிய பேராசிரியர் டாக்டர் திரு நீலகண்டன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவரோடு சேர்ந்து திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஆதித்தனார் கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியை நம்முடைய திருவனந்தபுரத்தில் அங்கே இருக்கக்கூடிய கல்லூரியில் பயில்கிற போது முதுகலை பட்டத்தில் தங்கப்பதக்கம் பெற்ற பெருமையுடையவர்கள், அருமையாக பாடக்கூடியவர், இத்தனை பெருமைகளை கொண்ட ஸ்ரீமதி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். MA, MPhil, PhD. அடுத்ததாக அமர்ந்திருப்பவர்கள் திருச்சி உருமுதல் லட்சுமி கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியை, MA, MPhil, PhD பட்டங்களை பெற்றவர். மிக அருமையாக பாடவும் பேசவுமாக, மிக தரமாக பாடவும் பேசவுமாக பேச்சுலகில் உலா வந்து கொண்டிருக்கும் பேராசிரியை டாக்டர் விஜயசுந்தரி அவர்கள் இங்கே வருகிறார்கள். இந்த 3 பேரும் பொருளுக்காகத்தான் நாம் இறைவனை வேண்டுகிறோம். இப்போ இந்த பட்டிமன்றத்துக்கு கூட எதுக்காக வந்திருக்காங்க? இல்லை, பொதுவாக கேட்குறேன். இல்லை, இறைவன் இந்த உலகத்தையே ஆளக்கூடிய இறைவன்ட்டு போய் எனக்கு பொருள் கொடுன்னு கேட்கறது என்னங்க நியாயம்? இந்த ஜெகத்தையே ஆளக்கூடிய ஆற்றல் உடையவன் இறைவன், அருள்தான் வேண்டும் என்று பேசக்கூடிய இந்த அணியில் முதலில் பேச இருப்பவர் காரைக்குடி அழகப்பா கலை அறிவியல் கல்லூரியுடைய பேராசிரியர், MA, MPhil, PhD பட்டங்களை பெற்றவர். பல்வேறு மாணவர்களை உருவாக்கி இன்றைக்கும் மிகச்சிறப்பாக பேச்சுலகில் வளம் வரும் பேராசிரியர் டாக்டர் சிதம்பரம் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அடுத்த அமர்ந்திருப்பவர்களை நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா இவங்க இந்த ஊரிலே பிறந்து, சங்கரன் கோயிலிலே பிறந்து, இன்றைக்கு சகல உலகங்களிலும் தெரிகின்ற அளவிற்கு தன் பேச்சாற்றலால் வளர்ந்து வந்திருக்கக்கூடிய எங்கள் தியாகராசர் கல்லூரியிலே ஆங்கில இலக்கியம் படித்துவிட்டு தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சியிலே தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்திருக்கக்கூடிய நல்ல பேச்சாளர், வளர்ந்து வருகின்ற பேச்சாளர் திருமதி சங்கரேஸ்வரி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். இல்லத்தரசியாக இருந்து பேச்சுலகில் தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டிருக்கின்ற அவரும் பேச இருக்கிறார். அடுத்து அமர்ந்திருப்பவர் இவருடைய உருவத்தோற்றத்தை பார்க்குறப்ப நமக்கு ஒரு மடாதிபதி மாதிரி நமக்கு தோணுது. ஆனால் அறிவியல் துறையில் அவர் முதுகலை பட்டம் பெற்று பேராசிரியராக இருந்து பிறகு அருள் உலகம்தான் எனக்கு வேண்டும் என்பதற்காக ஞானத்தையும் பக்தியையும் தேடி இந்த பேச்சுலகுக்கு வந்திருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய பேராசிரியர் விஜயகுமார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். இவரும் பேச்சுலகிலே மிகச்சிறப்பாக வளம் வருகின்ற ஒரு நல்ல பேச்சாளர். இந்த 6 பேரை தான் நான் இங்கே அறிமுகம் பண்ணியிருக்கேன். அருள் வேண்டுமா, பொருள் வேண்டுமா? இதோ பட்டிமன்றம் தொடங்குகின்றது. பொருளுக்காகத்தான் என்று பேசுமாறு நம்முடைய வணக்கத்திற்குரிய பேராசிரியர் நீலகண்டன் அவர்களை அன்போடு அழைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பார்கள். நீங்களெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் கோயிலிலேயே குடியிருக்கிறீர்கள். சங்கரன் கோயிலிலேயே குடியிருக்கிறீர்கள். கல்யாண மண்டபத்துக்காரர் ஐயா சொன்னாங்க, கல்யாண மாலைக்கும் மண்டபம் தந்தேன், இந்த கல்யாணத்துக்கும் கூட சிறப்பு சலுகை தர்றேன்னு ஐயா சொன்னாங்க. கல்யாண மண்டபத்துக்காரரு கல்யாண மண்டபத்தை தந்துட்டாரு. உணவு விடுதிக்காரரு காலையிலிருந்து சாப்பாடு போட்டார். பேக்கரிக்காரங்க எல்லாத்துக்கும் இனிப்பு காரம் கொடுத்துட்டாங்க. நகைக்கடைக்காரங்க நகை தருவாங்க, அவங்க அங்கே பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, என்னுடைய வாதம் பக்தியினுடைய நோக்கம் பொருள்தான் என்பது, அது ஒன்றும் தப்பில்லை. காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அங்கே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரங்கள் என் பக்கத்தில் இருக்க வேண்டும். பாட்டு கலந்திடவே ஒரு பத்தினி பெண் வேண்டும். ஆமாம், அன்னைக்கு கல்யாண மாலை இல்லை, அதனால பாரதி இந்த வேலையை பராசக்தி கிட்ட கொடுக்கிறார். அவ்வளவுதான். பாட்டு கலந்திடவே ஒரு பத்தினி பெண் வேண்டும். எங்கள் கூட்டு கழிப்பினிலே
கவிதை வந்து தர வேண்டும். காட்டு வெளியினிலே அம்மா நிந்தன் காவல் உற வேண்டும், பாட்டு திறத்தாலே இந்த வையத்தை பாலித்திட வேண்டும் என்று மகாகவி பாரதி சொன்னார். அப்படி நமக்கு பொருள் வேண்டும், அந்த பொருளால் இந்த உலகத்தை வாழ வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில் ஒன்றும் தப்பில்லை. இந்த மண்ணுலகத்தில் நடுவர் அவர்களே, அமெரிக்காவில் டாலர் வச்சிருந்தா தான் செல்லும். ஏன்னா வெளிநாடெல்லாம் போயிருக்கிற உங்களுக்கு தெரியும், அங்கே போய் ரூபாயை வச்சுக்கிட்டு அமெரிக்கா தெருவில் அலைய முடியாது. ஜப்பானில் எண் தான் செல்லும், இங்கிலாந்தில் பவுண்டு தான் செல்லும். சரிங்களா? நம்ம ஊரில் நாட்டில் ரூபாய் தான் செல்லும். அதுவும் சில சமயம் செல்லாது. அந்தந்த ஊரில் அதுதான் செல்லும். நம்மளுது வச்சிருந்தாலும் கூட அதுவாக மாற்றினா தான் செல்லும். இப்போ நாம் நாட்டை சொல்கிறோமில்ல, வள்ளுவ பேராசான் நமக்கெல்லாம் அறிவுப்பால் ஊட்டிய அறிவாசான் வள்ளுவர் சொல்கிறார், பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. தீர்ப்புங்க, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லாகியாங்கு. சரி, இப்ப பட்டிமன்றம் நடக்கிறது இவ்வுலகத்திலா அவ்வுலகத்திலா? எல்லாரும் ஒரு தடவை கிள்ளி பார்த்துக்குங்க எங்க இருக்கோம்னு. இப்ப நடுவரா வந்திருக்கிறவரு மதுரை நகைச்சுவை சக்கரவர்த்தி ஞான சம்பந்தம் ஐயாவா, இல்ல தேவர்களின் தலைவன் தேவேந்திரனா? அப்படின்னா இந்திராணியோட வந்திருப்பேன். நீங்கெல்லாம் மனிதர்கள் தானே, ஒன்னு 30 கோடி தேவ கணங்கள் இல்லையே, கணங்கள் இல்லையே. நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல பணம் மட்டும்தான் தேவை என்பதுதான் நோக்கம். ஏன் தெரியுமா? அருள் என்பது ஆன்ம ஈடேற்றம், பொருள் என்பது சமூக முன்னேற்றம். சமூக முன்னேற்றம். அருள் என்பது ஒருத்தருடைய உள்ள கரைதல். ஆனால் பொருள் என்பது இந்த சமூகத்துக்காக தன்னை கரைப்பது. தன்னை கரைப்பது ஒன்றும் இல்லைங்க. திருவேழிமிழலை என்கிற திருத்தலம், அந்த தலத்தில் காளிவள்ளல் என்கிற ஞானசம்பந்தரும் நாவுக்கரசு பெருமானும் இருக்கிறார்கள். பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. சிவபெருமான் அவர்கள் கனவில் தோன்றி சொன்னார், என்னுடைய திருவேழிமிழலை அந்த திருத்தலத்தின் விமானத்துக்கு கீழே மேற்கு பீடத்திலும் கிழக்கு பீடத்திலும் படிக்காசு வைத்திருக்கிறேன். அந்த படிக்காசை எடுத்து பஞ்சம் தீர்ப்பதற்கு மக்களுக்கு அமுதளியுங்கள் என்று சிவபெருமானே வந்து பொருளைத்தான் கொடுத்தார். அதுலயும் அந்த நாவுக்கரசர் இருக்கிற அந்த தர்மசாலையில எல்லோருக்கும் உணவு விரைவாக கிடைச்சிருச்சு. ஞானசம்பந்தருடைய அந்த தர்மசாலையில உணவு தாமதமாச்சு. ஏன்னு கேட்டாங்க, அவருடைய கைக்கு கிடைத்த படிக்காசு வட்டம் தீர்ந்த காசு, உடனே பொருள் வாங்க முடியுது. ஞானசம்பந்தருக்கு கிடைத்த காசு படிக்காசு, வட்டம் உள்ள காசு, அது வணிகர்களிடம் போய் தீர்த்து மாற்றுவதற்கு காலதாமதமாகுது. அப்ப ஞானசம்பந்தர் கேட்கிறார் இறைவன் கிட்ட, வாசி தீரவே காசு நல்குவீர், மாசின் மிழலையீர் ஏசல் இல்லையே, இறைவர் ஆனவர் கரைகொள் காசை முறையாய் வழங்குமே வழங்குமே என்று கேட்கிறார். அப்ப கடவுள் வந்து காசுதான் கொடுக்கிறார். ஒருத்தனுடைய அடிவயிற்றில பசி நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிற போது அவனுக்கு அருள் ஜோதி எரிய சத்தியமாய் வாய்ப்பே இல்லை. எனவேதான் அவன் பசி அணைப்பதற்காகத்தான் வள்ளல் பெருமான் அணையா அடுப்பை தோற்றுவித்தார். இப்ப நான் கேட்கிறேங்க, என் தலைமுறையில் கை நாட்டு உருட்டி உருட்டியே கட்டை விரலே தேஞ்சு போச்சு. என் தலைமுறைக்கு கல்வி என்பதே பகல் கனவு ஆச்சு. என் கருப்பையில் வந்த என் பிள்ளை கையெழுத்து போட வேண்டும், அதுவும் பச்சை மையெழுத்து ஆக வேண்டும். அதில் எங்கள் தலையெழுத்தே மாற வேண்டும். இப்பொழுதெல்லாம் லட்சுமி கடாட்சம் இருந்தால்தான் சரஸ்வதி கடாட்சமே சாத்தியமாகிறது. எனவே இறைவா, என் பிள்ளை புத்தக பையை தூக்க வேண்டும் என்றால் நீ கொஞ்சம் பணப்பையை இறக்கி வை. கேட்கிறேன், என்ன தப்பு? பலகாரங்களை பார்த்து பார்த்தே பசியார வேண்டும் என்று வைத்திருக்காதே. சங்கர நாராயணா, என்னை ஏழையாகவே வைத்திருப்பதுதான் உன் வேலையா? நான் கேட்ட பிறகு நீ கிள்ளி கொடுக்காதே. நானெல்லாம் ஆசைப்படுவதற்கு முன்பாகவே நீ அள்ளி கொடு.
அள்ளிக்கொடு. நான் என்ன பறப்பதற்கு தனி விமானமா கேட்கிறேன்? இல்லை இல்லை, நடந்து நடந்து கால் தேய்ந்து விட்டது, கடப்பதற்கு ஒரு வாகனம்தான் கேட்கிறேன். உனக்கு கோயில் கட்டினோம், கோபுரம் கட்டினோம், உன்னை கோயிலில் குடியிருக்க வைக்கிறோம். நாங்கள் குந்துவதற்கு ஒரு குச்சி கொடு, ஒரு குடிசை கொடு இறைவா. அந்த கோபுரமே கும்பிடுகிற மாதிரி எங்கள் குடிகளை கொஞ்சம் உயர்த்து இறைவா, பணம் கொடு என்று கேட்கிறோம். நான் ஒன்றும் உன்னிடத்தில் வட்டி கேட்பதற்காக படியேறி வரவில்லை இறைவா. எல்லோரையும் பெற்றெடுத்த மூல கருவறை அதுதான். எனவே தாய் வீட்டு சீதனம் கேட்க வந்திருக்கிறேன். அது என்ன தப்பா என் அப்பா? எனவே இந்த உலகத்தில் நடுவர் அவர்களே இப்படி சொல்லி முடிக்கிறேன். வெள்ளத்தில் தத்தளித்த போது நிவாரண பொருளாக வந்தாய். நாங்கள் கல்யாண மண்டபத்திலும் பள்ளிக்கூடத்திலும் தத்தளித்த போது உணவு பொருளாக வந்தாய். கொரோனாவில் வீட்டில் வேலை இல்லாமல் முடங்கிய போது மளிகை பொருளாக வந்தாய். பூரா பொருளாக தான் வந்திருக்காங்க, பாத்துக்குங்க. ஏன் தெரியுமா? இறைவா, நீ பொருளாகவே வருகிறாய். எல்லா பொருளுக்கும் மூல பரம்பொருள் நீதான், மூல பரம்பொருள் நீதான். எனவே பொருளாகவே வருவாய், வருவாய். அதுதான் எங்களுக்கு வருவாய், அருவாய், அருள்வாய் என்று சொல்லி நடுவர் அவர்களே, நீங்க பொருளுக்குன்னு தீர்ப்பு சொன்னீங்கன்னா அடுத்த பட்டிமன்றத்திலிருந்து உங்களுக்கு விமானத்தில் அழைச்சிக்கிட்டு வரணும்னு மோகன் ஐயாவும் மீராம்மாவும் நினைக்கிறாங்க. இல்லை அருள்தான்னு சொன்னீங்கன்னா பாத யாத்திரையா போகலாம். ஆனால் ஒன்னியா பாத யாத்திரையா போறதுன்னு முடிவு கட்டிட்டீங்கன்னா பட்டு வேட்டியில் போனால் நல்லா இருக்காதியா. அதை அவுத்து உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டா நல்லா இருக்கும். எனவே பொருள்தான் என்று சொல்லி மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தல் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து உங்கள் தங்கைகளுக்கு கைத்தலம் பற்ற ஆண்டாள் கனவு கண்டது நிறைவேறட்டும், நிறைவேறட்டும். கல்யாண மாலையில் கலந்து கொண்டவர்கள் நாளை கல்யாண மாலையை கலந்து கொள்ளுங்கள், கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிறக்கிற குழந்தை மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணிப்பொன் தொட்டிலில் நீங்கள் அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் சலசலக்க உங்கள் குழந்தையை கொண்டாடுங்கள், கொண்டாடுங்கள். அதனால்தான் ஆண்டாள் நாச்சியார் கூட செல்வச் சிறுமீர்கள் என்றுதான் அழைக்கிறார். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து வாழ வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. இந்த தமிழ் கேட்க கேட்க அவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. அவர் என்ன கையில் ஏதாவது குறிப்பு வச்சிருந்தாரா? இல்லை. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரங்க. ஆனால் இங்கே கேட்குற செய்தி நம்ம மனதுக்குள்ளேயோ நம்ம அறிவுக்குள்ளேயோ போனால் வாழ்நாளெல்லாம் மறக்காமல் இருக்கு. அவர் பாடின பேசின சொன்ன விஷயங்களில் எத்தனை பொருள் இருக்குது பாருங்க. இறைவன் எப்படியெல்லாம் வர்றான், பொருளாகத்தான் வர்றான். அந்த பொருளுக்கான தன்மையை அவர் அழகாக எடுத்து சொன்னார். அந்த பொருள் இருந்தால் தானே கோபுரம் கட்ட முடியும். ஏன் இங்கே இருக்க நம்முடைய கோமதி அம்மனுடைய அந்த அற்புதமான கோவில் சங்கரனார் கோவிலுடைய அந்த வளைவை ஐயாத்துரை பாண்டியன் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார் என்று சொன்னார். எப்படியான ஒரு பெருமை அது! பொருள் இத்தனை பெருமையுடையதாக இருக்கிறது. பாரதியாரே சொல்லியிருக்காரு. காணி நிலம் பாட்டில் தொடங்கி தேவார வரைக்கும் சொல்லி எனக்கு விமானமும் ஏற்பாடு பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது அதெல்லாம் இருக்கலாங்க. பக்தியின் நோக்கம் என்ன என்றால் அருள்தான் என்று பேச பேராசிரியர் சிதம்பரம் அவர்கள் வருகிறார். வாங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணில் நல்ல தகுதரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. பெண்ணின் நல்லாளாக இருக்கிற மணமகளை பெருந்தகையாக இருக்கிற மணமகனோடு இணைத்து வைக்கிற அருமையான கல்யாண மாலை என்கிற நிகழ்வை பொருளால் அல்ல, இறைவனுடைய அருளால் ஆண்டாண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கிற நல்ல எங்கள் போற்றுதலுக்குரிய மோகனையா அவர்கள் கல்யாண பத்திரிகையில முதல்ல என்ன போடுறோம்? கொலதெய்வம் அல்லது சாமி பேரு இறையருளால் அப்படின்னு போடுறோம். மதிப்பிற்குரிய மீரா அம்மையார் அவர்களே,
இறைவனுடைய திருவருளால் ஞானப்பால் உண்டு திருமுறை தந்த ஞானசம்பந்தருடைய பெயரை தன்னுடைய பெயராக கொண்டு மதுரை தமிழை உலகமெல்லாம் மதுரத் தமிழாக கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிற எங்கள் போற்றுதலுக்குரிய நடுவர் பெருந்தகையவர்களே, இரு அணியின் சார்பாகவும் பேசுவதற்காக வருகை தந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, ஆடி தபசு என்கிற திருவிழாவை தன் ஊரினுடைய அடையாளமாக கொண்டிருக்கிற சங்கரன் கோயிலை சார்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்வதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு சகோதரர் நீலகண்டன் பொருளை பற்றி பெருசாக பேசினார். நடுவர்களே, நான் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லுகிறேன். பக்தியினுடைய முதன்மை நோக்கம் பொருளை கேட்பதாக இருந்தால் அது வணிகம், அது வழிபாடு அல்ல. பொருளை தருவதற்கு கடவுள் ஒன்றும் கார்ப்பரேட் முதலாளி இல்லை. அவர் கருணையினுடைய மூர்த்தி. யாருக்கிட்ட போய் எதை கேட்கணும்னு இருக்குல்லங்கய்யா. இப்போ மோகன் ஐயாட்ட போய் ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கொடுங்கன்னு கேட்கலாம். ஐயா 1 லட்சம் ரூபா கொடுங்கன்னு கேட்கலாமா? அது நியாயமா? நடுவர்களே, கடவுள் யார்? அருமையா ஒருத்தர் சொன்னார், அருமுக உருவாய் தோன்றி அருளோடு சரவணத்தின் வெறிகமல் கமலப்போதில் வீற்றிருந்து அருளினாரே என்று பேசினார். இறைவன் அருள் வடிவமான இறைவனிடம் அருளை கேட்பதுதான் சிறப்பே தவிர பொருளை கேட்பது சிறப்பது இல்லை. இன்னொரு விஷயம் சொன்னார், பட்டிமன்றம் எங்க நடக்குது? இந்த உலகத்தெல்லாம் நடக்குது. இந்த உலகத்துக்கு பொருள் முக்கியம் தானே அப்படின்லாம் அவர் பேசுறார். நாங்கள் என்ன ஐயா, பொருளாய் மட்டுமே முதன்மையாக கொண்டிருக்கிற இந்த உலகத்தை சொர்க்கமாக மாற்றுவதற்கு அருள் தேவை என்று பேசுவதற்காக வந்திருக்கிறோம். இந்த இடத்தை பூலோக சொர்க்கமாக மாற்ற அருளால் மட்டுமே முடியும். ஞாபகம் வச்சுங்க. நடுவர்களே, அவர் சொன்ன திருக்குறள் இருக்குல்ல, அந்த திருக்குறள் எங்க இருக்கு தெரியுங்களா? அருளுடைமை என்கிற அதிகாரத்தில் இருக்கிறது. அதை பார்க்காம உன்னை புரிஞ்சுக்கணும். வள்ளுவர் என்ன உணர்த்துகிறார்? எது பெரிய பொருள் தெரியுமா? அருள்தான் மிகப்பெரிய பொருள் என்று உணர்த்துறார். அப்புறம் இன்னொரு செய்தி ஒன்று சொல்லிட்டார், பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லை அப்படின்லாம் வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாருனார். இதுதாங்க நம்மள்ட்ட இருக்க பிரச்சனை. ஒரு விஷயத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிறது இல்லை. இதுக்கு உரை எழுதுகிற உரையாசிரியர் என்ன எழுதுறாங்க கடைசியில், இது பொருளின் மேன்மையை குறித்தது அல்ல, பொருளை காட்டி அருளின் மேன்மையை குறிக்கின்ற குறள் என்று எழுதுகிறார்கள். நோக்கம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். முழுக்க படிங்க. நடுவர் அவர்களே, அருளுடைமைன்னு வச்சார்ல வள்ளுவர், எங்கேயாவது பொருள் உடைமைன்னு வச்சார? இல்ல, பொருள் செயல் வகைன்னு வச்சார். என்ன பிரச்சனை தெரியுமா? அருள் உடைமையா இருக்கலாம், ஆனா பொருள் செய்கிற பொழுது தீமை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அருள் தராது. இப்ப தமிழ் ரொம்ப அருமையான மொழிங்க. இங்க 2 சொல் உண்டு. ஒன்று சேமிக்கிறது, இன்னும் ஒன்று சேர்க்கிறது. சேமிக்கிறது என்ன தெரியுங்களா? நம்முடைய வருமானத்தில் நம் செலவினங்களை குறைத்து கொண்டு மீதம் இருக்கிற பணம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்தீங்கன்னா அதுக்கு பேர் சேமிக்கிறதுன்னு பொருள். நீங்க நினைச்சு பாருங்க, யாராவது சொத்து சேமிச்சுட்டேங்கிறாங்களா, சொத்து சேர்த்துட்டேங்கிறான்? இந்த நூற்றாண்டுல பெரிய பிரச்சனை, சொத்து சேர்ப்பதால் இந்த உலகம் நரகமாக மாறி இருக்கிறது. இதை சொர்க்கமாக மாற்றுவதற்கு இறைவன் அருள் தேவை என்பதுதான் எங்கள் வாதம். இன்னொரு விஷயம் சொன்னார் வள்ளலார், உண்மையிலேங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், வள்ளலார் கார்ப்பரேட் முதலாளியா கருணை வள்ளலா? வள்ளலார் அருள் வடிவமானவர். அவருக்குள் அருள் வந்து சேர்ந்ததால் தான் அந்த பொருளை கொண்டு இந்த உலக உயிர்களுடைய பசியை தீர்க்க வேண்டும் என்று நினைத்தாரே தவிர, அவர் நோக்கம் பொருளை தேடுவதாக இருந்தால் அவர் வள்ளலாராக இருந்திருக்க மாட்டார். ஏதாவது ஒரு கம்பெனியினுடைய முதலாளியாக இருந்திருப்பார். அம்பிட்டு ஹோட்டலா மாத்திருப்பாரு. 3 நேளையும் சாப்பாடு போடப்படும், இவ்வளவு பணம் கட்டிட்டு சாப்பிடு அப்படின்ட்டு போயிருப்பாரு. பொருளை உடையவர்கள் கடவுளை தேடி போகிறார்கள், அருள் உடையவர்களை கடவுள் தேடி வருகிறார். அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. வித்தியாசம். போலாமா? நடுவர் அவர்களே, கல்யாண மாலையில சொல்லாம இதை வேற எங்கெங்க சொல்றது? ஒரு பெண்ணினுடைய மாங்கல்யம் காக்கப்பட வேண்டியது எவ்வளவு முக்கியமானது என்பதை அருளுடைய பக்திக்காக ஆண்டவனே வந்த வரலாறுகள் நம்மிடம் உண்டு. நான் ஒரு செய்தியை சொல்றேங்க. மகாபாரதத்தில் குருச்சேத்திர யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. துரியோதனன் பீஷ்மரை கூப்பிட்டு சொல்றான், பிதாமகரே, நீங்கள் சண்டை செய்வதை போல போலியாக நடிக்கிறீர்கள். நீங்கள் உண்மையிலேயே சண்டை செய்வதாக இருந்தால் பாண்டவர்களை
அழிச்சிருக்க முடியும். அதனால உங்க சண்டை மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. பீஷ்மர் சொன்னார், என் நேர்மையின் மீது நீ சந்தேகப்பட்டிருக்கிறாய். நாளை மாலை சூரியன் மறைவதற்குள் அர்ஜுனனை நான் அழிச்சிடுவேன். யார் பேசுறா? பீஷ்மர் பேசுறார். இந்த செய்தி எங்க பார்த்தாலும் அனலாக காற்றாக பரவுகிறது. பாஞ்சாலி காதுக்கும் போகுது. பாஞ்சாலி நேர கிருஷ்ண பரமாத்மா காலில் போய் விழுந்து சொன்னா, கிருஷ்ணா உன்னை விட எங்களுக்கு ஆள் இல்லைப்பா, உன் அருள் மட்டும்தானே எங்களை காப்பாற்ற முடியும், நீ காப்பாற்றிடணும்னு கேட்குறா. அப்போ கிருஷ்ணர் சொன்னார், நான் கடவுளோட அவதாரம் தான், ஆனால் பீஷ்மர் பிதாமகர், அவர் சொன்ன வார்த்தையை யாராலையும் மாற்ற முடியாது, அவரே மாற்றினால் மட்டும்தான் உண்டு. இப்போ பாஞ்சாலி கேட்டா, கிருஷ்ணா என் மாங்கல்யம் முக்கியம் இல்லையா, என்னுடைய திருமாங்கல்யத்தை காப்பது உன்னுடைய வேலை இல்லையா, உன் அருளை வேண்டி நான் நிற்கிறேன், என்னை காப்பாற்றுறது இல்லையா. இப்போ கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கிறது, என் கூட வான் கூட்டிட்டு போறார். பாஞ்சாலி கிருஷ்ண பரமாத்மா கூடவே போறார். நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இரவும் இல்லாத பகலும் இல்லாத மாலை மங்கி இருக்கிற ஒரு பொழுது. பாஞ்சாலியை கூப்பிட்டு சொன்னீங்க வா. உள்ள பீஷ்மர் படுத்திருக்கிறார். நேர போய் அவர் காலை தொட்டு கும்பிடு. இப்போ அந்த அம்மா என்ன பண்ணா, காலில் செருப்பு போட்டுட்டு வந்திருந்தா. கிருஷ்ணபரமா சொன்னார், இந்த செருப்பை போட்டுட்டு போனீங்கன்னா உள்ள சத்தம் கேட்கும், செருப்பை கையில் கொடுன்னார். வாங்கி வச்சுக்கிட்டார். இப்போ பாஞ்சாலி உள்ளே போறா. பீஷ்மர் படுத்திருக்கிறார். அவர் காலை தொட்டு இப்படி கும்பிட்டோன்னு அவர் என்ன பண்ணார், பெரியவங்க வார்த்தையிலேருந்து நல்ல வார்த்தை தான் வரும், தீர்க்க சுமங்கலி பவன்ட்டார். அது முடிஞ்சு வச்சு சொல்லிட்டு இப்படி எந்திரிச்சு பார்க்கறாரு, நிற்கிறது பாஞ்சாலி. இப்போ அந்த அம்மா கேட்டா, நாளை மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள் அர்ஜுனனை அழித்து விடுவேன்னு சொன்னது நீங்க தான், இன்னைக்கு நீ தீர்க்க சுமங்கலி பவன்னு சொல்லியிருக்கிறதும் நீங்க தான். ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் நடக்க முடியும். அந்த ஒன்று எதுன்னா, இப்ப பீஷ்மர் சொன்னார், இரண்டுமே என்னுடைய வார்த்தை தான், ஆனால் ஒரு பெண்ணினுடைய திருமாங்கல்யத்தை காப்பதுதான் உலகத்தினுடைய மிகப்பெரிய புண்ணியம். அதனால் அர்ஜுனனை அழிப்பேன் என்கிற என்னுடைய வார்த்தையை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். யார் பேசுறா? பீஷ்மர் பேசுறார். பேசி முடிச்ச உடனே பீஷ்மருக்கு ஒன்று மனசுல தோணுச்சு, இது பாஞ்சாலி பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, இதுக்கு பின்னாடி யாரோ ஒரு ஆள் இருக்கிறான். திரைக்கதை வசனம். நடுவர்களே, அவனை யாருன்னு பார்க்கறதுக்காக பீஷ்மர் எந்திரிச்சு வருகிறார். பெரியவர்களே, மழை கொட்டி கொண்டிருக்கிறது. கிருஷ்ணபர்மா மலையில் நனைந்து கொண்டு பாஞ்சாலியுடைய செருப்பு இருக்கு இல்லையா, அந்த செருப்பை இப்படி மார்போடு சேர்த்து வைத்து கொண்டு மலையில் நனைந்து நடுங்கிக் கொண்டு நிற்கிறார். பீஷ்மர் சொன்னார், கிருஷ்ணா நீ கடவுள் இல்லையா, ஒரு பக்தை உன்னிடம் வந்து அருளை வேண்டி நிற்பாள் என்பதற்காக உன்னுடைய மார்பில், எந்த மார்பில், மகாலட்சுமி உரையக்கூடிய மார்பு இருக்கு இல்லையா, அந்த மார்பில் அவளுடைய செருப்பை தாங்கிக் கொண்டு நீ நிற்பாய் என்று சொன்னால் உனக்காக நான் என்னுடைய வார்த்தையை திரும்ப பெற்றதில் தவறே இல்லை என்று பீஷ்மர் பேசினார் என்று மகாபாரதம் சொல்லுகிறது. அடே அப்பா. எல்லா இடங்களிலும் பணம் ஜெயித்து விடும் என்று சிலர் நினைக்கிறார்கள். பணம் தோற்று போகிற இடங்களில் கூட அருள் வென்றதுதான் நம்முடைய ஆன்மீக பெரியவர்களுடைய வரலாறு. இரண்டாவது அருணகிரிநாதர் என்று கொண்டாடப்படுபவர் நம்முடைய பாம்பன் சுவாமிகள். அவர் அப்படி ரோட்டில் அப்படி நடந்து போகிற பொழுது ஒரு குதிரை வண்டி மோதி கால் உடைஞ்சு போச்சு. இன்னைக்கு சென்னை பொது மருத்துவமனையில் இருக்கிற மன்றோ வார்டுங்கிற இடத்துல கொண்டு அவரை சேர்க்குறாங்க. ஒரு அன்பர் வந்தார், எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை, நான் தருகிறேன், அவர் காலை சரி பண்ணிடுங்கன்னார். மருத்துவர் சொன்னார், அதற்கு வாய்ப்பே இல்லை. 2 காரணம். ஒன்று, இவருக்கு 73 வயது ஆயிடுச்சு. 2வது காரணம், முற்றிலும் துறவியாக புளிப்பு காரம் உப்பு எதையும் சேர்க்காமல் இவர் சாப்பிட்டிருக்கிறார். அதனால உடம்புல சத்து இல்லை, வாய்ப்பே இல்லைன்னார். மருத்துவர் போனவன பாம்பன் சுவாமி எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னார், ஒன்றும் பண்ண வேண்டாம், எனக்கு முருகன் அருள் இருக்கிறது, சண்முக கவசத்தை தினந்தோறும் எனக்கு பாடி இந்த திருநீரை என்னுடைய காலில் தேய்த்து விடுங்கள் என்று சொன்னார். 11வது நாளில் மருத்துவ உலகமே ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அவருடைய கால் சேர்ந்தது என்று சொன்னால் அது அருளால் கிடைத்த வெற்றி தானே தவிர பொருளால் கிடைத்த வெற்றி இல்லை. இல்லை. அருளோடு சேராத பொருள் சில சமயங்களில் ஆணவத்தை தந்து அழித்துவிடும். பொருளே இல்லாவிட்டால் கூட அருள் இருக்குமானால் அது அடியவரை கூட ஆண்டவனாக மாற்றும். அதற்கு எத்தனையோ அடியவருடைய வாழ்க்கை சாட்சி. நடுவர்களே, பொருளுடையவர்கள் வாழ்த்தப்படலாம், ஆனால் அருளுடையவர்கள் தான் வழிபடப்படுகிறார்கள்.
பொருள் வாழ்க்கைக்கு முக்கியமா என்றால் இல்லை என்று சொல்லுவது எங்களுடைய நோக்கம் அல்ல. அதுவும் முக்கியம்தான். ஆனால் அந்த பொருள் அருள் கைபிடித்து வர நடந்து வருமானால் அது நமக்கு நன்மை செய்யும். இல்லையேல் அந்த பொருள் நம்மையே அளிக்கிற சக்தியாக மாறிவிடும் என்பதால் இறைவன் அருள் வடிவானவன். அவனிடம் போய் நீங்கள் அருளை கேளுங்கள், அவன் பொருளையும் தருவான். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பதற்கு எப்ப தெரியுமா? கணம் தரும் பூங்குழலால் அபிராமியின் கடைக்கண்கள் என்கிற கடைக்கண் பார்வையின் அருள் கிடைத்தால் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி வழிபாட்டின் முதன்மை நோக்கமாக அருள் இருப்பதுதான் மிகச் சிறப்பானதாக இருக்க முடியும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ரொம்ப அருமையான செய்தியை சொன்னார். கடவுளாக இருந்தாலும் கூட இந்த மனிதர்களுக்காக அவர் எவ்வளவு இறங்கி வருவார். அவர் நினச்சா கோவர்த்தனகிரியவே கொடையாக பிடிச்சி மழையை நிப்பாட்டியிருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யலை. மழையில் நனைஞ்சிக்கிட்டு அந்த செருப்பை அப்படி தாங்கிட்டு நின்னார்னு அந்த கதையை கேட்குறப்ப அருளோட சக்தி என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சது. ரொம்ப அழகாக பாம்பன் சுவாமிகளுடைய வரலாறை சொன்னார். ஒரு எல்லை வரைக்கும் தான் பொருள் வருது, ஒரு எல்லை வரைக்கும் தான் மருத்துவமும் வருது. இறைவனை எல்லாரும் நினைக்கிறோம், அப்படியான நினைப்பை தருவது அருள்தான்னு அவர் சொல்லியிருக்கார். இது வரைக்கும் ஆண்கள் பேசியிருக்காங்க, இப்போ தான் பெண்கள் பேச வர்றாங்க. இப்போ பெண்கள் பேசுகிறப்ப அருள் வருதா, பொருள் வருதா, சாமி வருதா அப்படின்னு எது வேணாலும் பார்க்கலாம். இப்போது பக்தியினுடைய நோக்கம் எது என்று கேட்டால் அது எப்படி இருந்தாலும் பொருள்தான் என்று பேச பேராசிரியை ஸ்ரீமதி அவர்கள் வருகிறார். வாங்க. பாதம் தொட்ட மண்ணுக்கு முதல் வணக்கம். பட்டிமன்ற நடுவர் அவர்களுக்கு முழு வணக்கம். தடுப்பு சுவர் கட்ட வந்தவர்களுக்கு தலை வணக்கம். கல்யாண மாலை நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பக்த கோடி பெருமக்களுக்கு என் மொத்த வணக்கம். கோடியா? பொருளாதாரத்தில் நம்ம நாடு 5வது இடத்தை எட்டி பிடிச்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அருமையான தலைப்பு பக்தியினுடைய நோக்கம் அருளா பொருளா? சந்தேகமே வேண்டாம் நடுவர் அவர்களே, பொருள்தான். ஆதிசங்கரர் குருகுலத்தில் இருந்தபோது தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே யாசித்து உண்ண வேண்டும் என்பது நியதி. ஒரு ஏழை வீட்டு முன்னாடி போய் நின்று பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு கேட்கிறார். அந்த அம்மா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே பார்க்குறாங்க. ஒரு குழந்தை பசியோடு நிற்பதை பார்த்து கண்ணீர் சிந்துறாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு வதங்கிய ஒரு நெல்லிக்கனி மட்டும்தான் இருக்கு. முந்தின நாள் ஏகாதசி விரதம், காலையில் சாப்பிட்றதுக்கு கணவனுக்குன்னு எடுத்து வச்சிருந்தது. அந்த குழந்தையினுடைய பசியை போக்கக்கூடிய அந்த உணவு தன்னிடத்தில் இல்லாத ஒரு பாவியாகி போனேன்னு அந்த அம்மாவுக்கு வருத்தம். இருந்தாலும் மனசை தேத்திக்கிட்டு அந்த நெல்லிக்கனியை கொண்டு ஆதிசங்கரருக்கு கொடுக்குறாங்க. ஆதிசங்கரர் அந்த அம்மாவோட கருணையை பார்த்து வியந்து போய் இல்லாத அந்த நிலையிலும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்ச அந்த தன்மையை நினைத்து தான் வணங்கக்கூடிய மகாலட்சுமியை வழிபட்டு கனகதாரா ஸ்தோத்திரம் பாடுறார். ஒத்த நெல்லிக்கனி கொடுத்த அந்த தாயினுடைய வீட்டில் பொன்னாலான நெல்லிக்கனிகள் மழையாக பொழிந்ததாம் நடுவர் அவர்களே. அந்த தாயினுடைய வறுமை தீர்ந்தது. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அதுக்கெல்லாம் பொருள் வேணும் நடுவர் அவர்களே. இப்ப அட்சய திருதியை அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியான நாள். அந்த நாளை நாம இப்ப எப்படி எதிர்பார்க்கிறோம்? தங்கம் வெள்ளி வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு நாளாகவே எதிர்பார்க்கிறோம்னு சொன்னா, அதுவும் அட்சய திருதி அன்னைக்கு ஒரு கிராம் தங்கம் வாங்கினா கூட போதுமா, ரொம்ப நல்லதான். யாருக்கு? நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்று 2 எழுத்தினால். இந்த இப்பிறவியில ராம அப்படின்னு ஒரு 2 எழுத்தை நாம சொன்னோம்னா நமக்கு நன்மை கிடைக்கும், நமக்கு செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் வேண்டாம் நடுவர் அவர்களே. கோவில் யானை கிட்ட போய் நீங்க ஆசீர்வாதம் கேளுங்க.
நான் எது கேட்கணும்? இல்ல நம்மள யாராவது ஒருத்தர் கேட்போமே. அது என்னன்னா நான் நடுவர் தான் இப்ப எல்லாத்துக்கும் மாற்றுறாரு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஆமா. தராது, அருள் தராது. பொருள் கொடுத்தாதான் அருள் தரும். பழக்கியிருக்காங்க. நாம அப்படித்தான் பழகிட்டோம் இந்த நிலையில. இப்ப மகாலட்சுமி போட்டோ இல்லாத வீடு உண்டா நடுவர் அவர்கள்? எல்லாம் கேளுங்க, இந்த வீட்டுல இருக்கோம். அதுல ஒரு ட்ரிக் என்ன தெரியுமா? மகாலட்சுமி அம்மா ஒரு காலை எடுத்து அப்படி வைக்கிற மாதிரி உள்ள போட்டோவை பூஜை அறையில வைக்க மாட்டாங்களாம். தலைவாசல்ல அந்த முத கால்ல உள்ள இருந்து அந்த அம்மா வெளியே இருந்து உள்ள வர மாதிரி வைப்பாங்க. பூஜை அறையில அப்படி ஜம்முன்னு உட்கார்ற மாதிரி போட்டோ தான் வைப்பாங்க. அவ நிலைய அங்கே இருக்கணும், அங்கிட்டு இங்கிட்டு போயிடக்கூடாது. இனி வேற என்ன போட்டோ வைக்கிறீங்க? வெங்கடாஜலபதி, குபேரர் போட்டோ, இதெல்லாம் எதுக்காக வேண்டி வைக்கிறீங்க? வீட்டுக்குள்ள விளக்கேத்தி வச்சுக்கிட்டு என்ன பாட்டு பாடுறாங்க? திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக, குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலு இருக்க வருக, அலைமகளே வருக, அண்டர்லைன் பண்ணுங்க, ஐஸ்வர்யம் தருக. அருள் தரல, ஐஸ்வர்யத்தை கேட்கிறோம் நடுவர் அவர்களே. நான் சொல்றதை விடுங்க. நம்ம முண்டாசு கவிஞன் முறுக்கு மீசைக்காரன் எட்டயபுரத்து எழுச்சிமிகு சிங்கம் மகாகவி பாரதி சொல்றாரு, செல்வத்திரு மகளை திடங்கொண்டு சிந்தனை செய்திடுவோம், செல்வம் எல்லாம் தருவாள் நமதொழில் திக்கனைத்தும் பரவும். 8 திசைய நம்ம புகழ் பரவணும்னா அந்த லக்ஷ்மி தரக்கூடிய அந்த பொருளால தான் முடியுங்கிறாரு. குசேலர் வறுமையில வாடுறாரு. சுசீலா அம்மா உங்க தோழன் துவாரகையை அவர் மனைவி, நீங்க பீசிஸ்ல நினைச்சுட்டாங்க, அதுக்காக தான் அவருடைய மனைவி சொல்றாங்க, உங்களுடைய நண்பன் துவாரகைக்கு அதிபதியா இருக்கிறானே, அவர்கிட்ட போய் ஏதாவது கேட்டுட்டு வாங்களே பொருள் அப்படின்னு அனுப்புறாங்க. இவர் போறாரு நடுவர் அவர்களே. அந்த பெருமாளை பார்த்து அவன் அருளே போதும் அப்படின்னு திரும்பிடுறாரு. இங்க வந்து பார்த்தா வீடெல்லாம் ஒரே பொருள். என்ன? அவரு அந்த துவாரகை கிருஷ்ணனை பார்க்க போகும்போது ஒரு பொருள் கொண்டு போனார் நடுவர் அவர்களே. அதுதான் அவள். கந்தை துணில கடவுளை பார்க்க போனால் கூட என்னை பார், என் அழகை பார்னு வெறுங்கைய வீசிக்கிட்டு போக கூடாது நடுவர் அவர்களே. பொன் வைக்க முடியலன்னாலும் பொன் வைக்க கூடிய இடத்துல பூவையாவது வைக்கிறோமேன்னு மலர்களையாவது கொண்டு போனோம். அந்த மலர் கூட வாங்குவதற்கு பொருள் வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம்பெயர்கிறேன். நன்றி, வணக்கம். அவங்க பாடின பாட்டும் சொன்ன மொழியும் நல்லா இருந்தது. அது வந்து அட்சய திருதியை நினச்சி பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எங்கள் நண்பர் ஒருத்தர் அவங்க வீட்டில் அப்படித்தான் அன்னைக்கு காலையில் போய் ஒரு பவுனாவது வாங்கிடணும்னு சொல்லி 4:45 போனால் அங்கே ஏற்கனவே 500 பேர் நிற்கிறாங்க. இதில் போய் இந்த அம்மா 1 கிராமோ 2 கிராமோ வாங்க போய் கூட்டத்தில் மாட்டி 5 பவுன் செயின் அத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் அந்த கணவர் சொன்னார், அவனுக்கு அச்சய திருதியை, யாருக்கு? அந்த செயின் அத்தான்ல யாராவது ஒருத்தருக்கு தானே, எங்கிட்ட பலன் கிடைக்குதா இல்லையா? சொன்னாங்க பாருங்க. என் நண்பர் கமலஹாசன் அவர்கள்ட்ட ஒரு முறை பாலச்சந்திரை பற்றி கேட்டாங்க. பாலச்சந்திர அவர்களை பற்றி சொல்லுங்க. அவர் சொன்னாருங்க, முகவரி இல்லாமல் இருந்த என்னை வருமான வரி கட்ட வைத்தவர் அவர்தான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. திருக்குறள் மாதிரி சொல்கிறாரு. அப்போ எல்லா அடியார்களும் அருளை நோக்கியெல்லாம் பாடலை. அவங்க எல்லாம் என்னங்க, தனம் தரும் செல்வம் தந்திடும் இதானே சொல்கிறாங்க. எல்லாம் எங்களுக்கு வேணும்னு கேட்குறப்ப பொருளை நோக்கித்தான் கேட்குறாங்க. பொருள்தான் இறைபக்தியினுடைய நோக்கமாக இருக்கிறது என்று மிக அழகாக அவர்கள் பாடியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். இருக்கலாம். ஆனால் எங்கள் ஊரில் நாங்கள் அப்படிலாம் நினைக்கிறதில்ல. எங்களுக்கு அருள் தான் முக்கியம் என்று பேசி இந்த பணத்தை கூட நான் வாங்காமல் போவேன் அப்படி என்று பேச வந்திருக்கின்ற நம்முடைய வணக்கத்திற்குரிய நமது சங்கரன் கோயிலை சேர்ந்த சங்கரேஸ்வரி அவர்கள், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அனைவருக்கும் வணக்கம். என் சொந்த மண்ணில் இங்கு கூடியிருக்கும் என் சொந்த உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் உங்கள் ரிலேஷனா? இந்த கை தட்டினதெல்லாம்
ரொம்ப அருமையான தலைப்பு. பக்தியின் நோக்கம் அருளா பொருளா அப்படிங்கிறது தலைப்பு. அருளே அப்படின்னு நான் பேச வந்திருக்கேன். பொருள் அப்படிங்கிறது என்னன்னாங்கய்யா, ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி 2 இட்லி கொண்டு வாங்கன்னா கொண்டு வருவாங்க, பூரி இருக்கு கொண்டு வரவான்னு கேட்பாங்க, கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம், சாப்பிட்லாம். அப்புறம் தோசை ஒன்று செஞ்சுருங்க, பொங்கல் ஒன்று கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் கிடைக்கும். அதுதான் பொருள். அருள் எப்படி தெரியுமா? அம்மா ஊட்டுற சோறு மாதிரிங்க. பொருளால் வயறு தான் நிறையும், அருளால் தான் மனசும் நிறையும். பக்தியின் நோக்கம் மனநிறைவை தேடி அப்படிங்கிற வகையில் அருள் தான் பக்தியின் நோக்கமாக இருக்க முடியும். 10 ரூபாய்க்கு பூ விற்கிற பாட்டி தாங்க எப்பையும் கோமதி அம்மா கோயில் வாசல்ல பூ விற்கிற பாட்டி தாங்க. அந்த பாட்டிகிட்ட ஒரு நாள் போனேன், வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை தானே கோயிலுக்கு வருவேன், இன்னைக்கு என்ன வியாழக்கிழமையா கோயிலுக்கு வந்திருக்கேன்னு கேட்டாங்க. எனக்கு பிறந்த நாள்னு சொன்னேன். பிறந்த நாளா இந்த அப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் பூ தந்தாங்க. பூ வச்சிருக்கேனே அப்படின்னு. இல்லை பரவாயில்ல வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் 10 ரூபா கொடுத்தேன். வேண்டாம் தான், இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்ல வச்சுக்கோன்னு திருப்பி கொடுத்தாங்க தெரியுமா? திருப்பி கொடுத்துட்டு யாரு பிள்ளைகளா வீட்டுக்காரரானு என் பிள்ளைய நெட்டி முறிச்சு அன்பை கொடுத்தாங்க தெரியுமா? கோமதி அம்பாள் அந்த பாட்டி வடிவில் பூ தரவில்லை, எனக்கு அருளை அள்ளி தந்தாள். அங்க பொருள் முக்கியமானது கிடையாது. எங்க பெரியவங்க அந்த காலத்துல இருந்து சொல்றாங்க. அதுக்கு முன் கதை என்ன பின் கதை என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா சொல்றாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கோமதி அம்மாட்ட போய் உனக்கு பணம் வேணுமா சனம் வேணுமான்னு கேட்டாங்களாம். சனம்னா மக்கள். பணம் வேணுமா சனம் வேணுமான்னு கேட்கல கோமதி அம்மா என்ன செஞ்சாலாம், எனக்கு பணம் வேண்டாம் சனந்தான் வேணும்னு ஊசி முனையில ஒத்த காலில் தவம் இருந்தா சங்கரன் கோயில்ல அப்படிங்கிறது இந்த மண்ணோட வரலாறு. ஊசி முனையில இங்கே நீங்கள் பொருள்னு பேசுனா அது என்ன அர்த்தங்க? கனகதாரா ஸ்தோத்திரம் பற்றி அழகாக சொன்னாங்க. கனகதாரா ஸ்தோத்திரம் பாடுனா செல்வம்லாம் சேரும்போது சரிதான். ஆனால் ஆதிசங்கரர் போய் யாசகம் கேட்கல வீட்டில் அரிசி இல்லை பருப்பு இல்லைன்னு ஒவ்வொரு பாத்திரமாக பார்த்துட்டு ஒரு குழந்தை பசியால் வாசலில் பிச்சை கேட்குதே ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏகாதசி விரதத்தை துவாதசி அன்னைக்கு முடிக்கிறதுக்காக நிறைவு செய்யறதுக்காக வச்சிருந்த அந்த வதங்கின ஒரு நெல்லிக்கனியை கொடுத்த கருணை இருக்குதுங்க. அந்த கருணை தான் அருள். கனகதாரா ஸ்தோத்திரம் பொருளை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அது எழுந்த காரணம் அருள் தான். இப்போ கோமதி அம்மன் கோவிலில் போனீங்கன்னா தங்க பாவாடை கோமதி அம்பாளுக்கு அணிவிப்பாங்க, மலர் அங்கியில் காட்சி தருவாங்க, வெள்ளி அங்கியில் அம்பாள் காட்சி தருவாங்க. ஆனால் அருள்தான் அப்படிங்கிறதுக்கு சாட்சி என்ன தெரியுமா? இத்தனை காட்சி கொடுத்தாலும் எங்கள் கோவில் திருப்பிரசாதம் என்ன தெரியுமா? திருமண். புற்றுமண்ணை பிரசாதமாக அருளி செய்கிற கோமதி அம்பாள் மண் அது. புத்து மண்ணு அதுதான் அங்க இருக்கு அருளுங்க. மண்ணை ஏன் கொடுக்குறாங்க தெரியுமா? மண் எல்லாத்தையும் விளைய வைக்கும். நீங்க என்னெல்லாம் கேட்குறீங்களோ அது எல்லாத்தையும் விளைய வைக்கும். இன்னெல்லாம் வேணும்னு கேட்டா அது பொருள். எல்லாத்தையும் விளைய வைக்கிற மண்ணை கொடுத்தா அது தாங்க அருள். அப்ப பக்தியின் நோக்கம் என்ன? அருள். திருப்பதியில கும்பாபிஷேகம் நடக்கு, தங்கச்சங்கிலி வாங்கி ஒருத்தர் தயாரா இருக்கிறாருன்னு பேசுறாங்க. எங்களுக்கு திருப்பதி திருச்செந்தூருங்க. தாலாட்டு பாடல பாடுவாங்க, தெக்க திருப்பதியா திருச்செந்தூர் சன்னதியா சன்னதி முன்னால கொடிமரமும் பொன்னாலன்னு பாடுவாங்க. திருச்செந்தூர்ல திருக்குட நன்னீராட்டு விழா நடக்கு. எல்லாரும் இங்க இருந்து போறோம். போகையில முருகப்பெருமான்கிட்ட இன்ன வேணும் அன்ன வேணும் இந்த பொருள் வேணும், வீடு கட்டணும் சீக்கிரம், நிறைய செல்வந்தர் ஆகணும், இப்படி என்னெல்லாமோ வேண்டுதலோட போய் அங்க முன்னாடி நிக்கிறோம். அங்க அந்த திருக்குடத்துல நன்னீராட்டு நீரை ஊற்றும் போது சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொன்ன உடனே நம்ம என்ன வேண்டி வந்தோமோ அதை எல்லாம் மறந்துட்டு கண்ணுல 2 சொட்டு கண்ணீரோட கையெடுத்து கும்பிட்டு அரோகரான்னு சொல்றோம் பாத்தீங்களா? அதை அனுபவிச்சு பாருங்க. அங்கே போய் பர்ஸை பிடிச்சிக்கிட்டே நிப்பாங்க சில பேர். வெற்றிவேல் முருகனுக்கு ஐயோ பர்ஸை காணமே அப்படின்னு. அப்படி கண்ணீரோடு நிற்பவன் பக்தன், முருகன் தலைவன். என்ன வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவாய் நீ அப்படின்னு குலைத்த பத்துல மாணிக்க வாசகர் உரைத்த பக்தி அருளை பெறுவதுதானே தவிர பொருளை பெறுவது கிடையாது. ஐயா குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்றாங்கல்ல, இந்த குரங்குக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? குரங்கு விட்டு பிடிக்கும், மனிதன் பற்றி விடுவான். இதுதான் வித்தியாசம். குரங்கு ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தாவணும்னா இந்த மரத்துல உள்ள புடியை விட்டுரும், இந்த மரத்துல உள்ள புடியை போய் பிடிச்சுக்கிடும். ஆனா மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு போகணும்னா இந்த மரத்தை பிடிச்சுக்கிட்டே தான் அடுத்த மரத்தை பிடிப்பான். இதை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் இதை விடுவான்.
பக்தியின் நோக்கம் என்ன தெரியுமா? இந்த உலக மக்களுக்கெல்லாம், மனிதர்களுக்கெல்லாம் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசைன்னு 1000 ஆசை இருக்கு. இந்த ஆசையெல்லாம் அறுத்து அருளை பெறணுங்கிறது தான் பக்தியின் நோக்கம். இந்த ஆசையெல்லாம் அறுத்து இந்த பற்றை விட வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் அந்த பற்றற்றானை பற்றி விட வேண்டும் அப்படிங்கிறதான் பக்தியின் நோக்கம். என்றால் பக்தியின் நோக்கம் அருளே அன்றி பொருளாக இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. இப்போ மகாத்மா காந்தி ஒரு அரையாடை உடுத்தி கொண்டு நடந்தே போய் உப்பெடுக்க போறார். அவர் பின்னாடி 1000 மக்கள் போனாங்க அப்படின்னா அவர்கிட்ட பொருள் இருக்குன்னா கிடையாதுங்க. தேச பக்தி இருக்குன்னு பின்னாடியே போனாங்க. அதை பார்லிமெண்ட்டில் என்ன பேசுகிறான் தெரியுங்களா? லண்டன் பார்லிமெண்ட்டில் பைத்தியக்கார கிழவன் அப்படின்னாங்க. அவருக்கு கொடுத்த பட்டம். 70 பேர் பின்னாடி போகிறாங்க, என்ன ஆக போகுதுன்னு. அந்த 70 பேரோடு போன காந்தி இங்கிலாந்து பாராளுமன்றத்தை அசைத்து பார்த்தார். எப்போ 70 கோடி பேர் பின்னாடி திரள முடியும் என்பதை காட்டி. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லைனாலும் விதை நெல்லை விற்க தயாராக மாட்டான் பார்த்தீங்களா விவசாயி? தான் வயத்துக்கு கஞ்சி இல்லைனாலும் நூலுக்கு கஞ்சி போடணும்னு நினைக்காம பார்த்தீங்களா நெசவாளி? அவன்கிட்ட இருக்கிற தொழில் பக்திங்க, பொருளை நோக்கியது கிடையாது, அது அவனுடைய அருள். இப்படி பக்தியின் நோக்கம் எப்போதுமே பொருளாக இருக்க வாய்ப்பே இல்லை. பக்தியின் சாரம்சமும் அதுவும் கிடையாது. கோவில் வாசல்ல செருப்பு தொலைஞ்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு தெரியாது. கோவில் வாசல்ல செருப்பு தொலைஞ்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. செருப்பு தொலைஞ்சிருச்சுன்னா புதுசு வாங்குவோம்ல, அது மாதிரி புது பணக்காரர் ஆகும், அதுதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. கோவில் வாசலில் தொலைக்க வேண்டியது செருப்பை அல்ல, இன்ன பொருள் வேண்டும் அன்ன பொருள் வேண்டும் அப்படின்னு கேட்கிற நான் என்னும் அகந்தையான செருக்கை தான் கோவில் வாசலில் தொலைக்க வேண்டும். செருக்கத்தான் தொலைக்கணுமே தவிர செருப்பை தொலைச்சி விட்டு எல்லாம் போச்சு கவலை இல்லை அப்படின்னு தரக்கூடாது. திரௌபதி அம்மன் கோவிலில் பூக்குழி திருவிழா நடக்குங்க. பூக்குழி இறங்குறவங்களுக்கு என்னவோ 1000 வேண்டுதல் இருக்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும். வீடு கட்டணும், பணம் சேரணும், பிள்ளைய படிப்பை பார்த்துக்கிட்டோன்னு 1000 வேண்டுதல் இருக்கும். ஒவ்வொரு ஆளும் அதே வேண்டுதலோட திரௌபதி அம்மனை கும்பிட்டு பூக்குழியில் இறங்குவாங்க. ஆனால் 1000கணக்கான மக்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு என்ன தெரியுமா மனசில் இருக்கும் தெரியுமா? இந்த பக்தர்கள் எல்லாம், இந்த பூக்குழி இறங்குறவங்க எல்லாம் பத்திரமா அங்கிட்டு இறங்கி இங்கிட்டு வரணும்னு கண்ணீரோட கையெடுத்து கும்பிட்டு நிற்பாங்க. அதுவும் சில பேர் பிள்ளைய மடியில் போட்டு இறங்குவாங்க. அப்படியே 2 உயிரை பார்க்குறப்ப நம்ம உயிர் நடுக்கும். இப்போ பக்தியின் நோக்கம் பொருள் இல்லைங்க, அருள் தான். அருளும் பொருளும் வேறில்லை என்றாலும் பொருளுக்கு அருளே வேறாய் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பக்தியின் நோக்கம் அருளே என்று தீர்ப்பு தருமாறு அன்பு பேராசிரியர் அவர்களையும் வேண்டிக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக அழகாக சொல்கிறாங்க. புதிய பொருள்கள் தர்றாங்க. மனிதனுக்கும் குரங்குக்குமான வேறுபாடு என்ன? ஒன்று விட்டுப்பற்றும், மற்றது பற்றிவிடும். அதுதான் திருவள்ளுவர் பாருங்களேன். அதாவது பற்ற விடணும்னு சொல்கிறதுக்கு வார்த்தையை நியாயப்படி விட்டுருன்னு தானே சொல்லணும். பற்றுக அப்படிங்கிறாரு. வார்த்தையை பற்றுக, பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. 7 சொல்லில் 6 சொல்லு பற்றுன்னு எழுதின ஒரே ஆள் திருவள்ளுவர் தாங்க, வேறு வார்த்தையே கிடையாது. பற்று பற்று பற்றுன்னு போட்டு டே அதை விட்டுறா, அவ்வளோதான். அந்த பூக்குழி இறக்கி ஓடி வர்றப்ப அவங்க வந்து சேரணுமேடா கடவுளேன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா யாரும் விட்டு பிள்ளையோ தெரியாதுங்க, நம்ம வீட்டு ஆளுன்னு இல்லை, பார்க்க பதைக்குது இல்லை, அதுதான் அருள். அருமையாக பேசியிருக்காங்க. இல்லை பொருள் தான் என்று பேசுவதற்காக நம்முடைய பேராசிரியை விஜய் சுந்தரி அவர்கள் இதோ வருகிறார். வாங்க. இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியிலே களிப்போடு கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உடற்பயிற்சி செய்கிறவனுக்கு எப்படி உற்சாகம் பிறக்குமோ அதுபோல ஒவ்வொரு முறை உங்களை சந்திக்கும் பொழுதும் எங்களுக்கு உள்ளத்தில் உற்சாகம் பிறக்கிறது. ஐயா ரொம்ப அழகாக பேசினார்கள். எனக்கு என்ன ஒரு சிறிய சந்தேகம் என்றால், பூமாலை கொடுத்தாங்கன்னாங்க, பிரசாதம் கொடுத்தாங்கன்னாங்க, நெல்லிக்கனி கொடுத்தாங்கன்னாங்க. அப்போ இவங்களுடைய அருளுக்குன்னு தனியாக வடிவம் இல்லைங்க, அந்த அருளுக்கு பொருள் இருந்தால்தான் வடிவத்தை கொடுக்க முடியும் என்பதை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. இவங்க நினச்சா ஒரு 500 ரூபா நோட்டு எடுத்து காட்டலாம், இந்தா பொருள். ஒரு செயின் எடுத்து காட்டலாம், இந்தா பொருள். அருள் எப்படி காட்டுவீங்க? இதான் கேள்வி. சரியாம்மா? உண்மைதாங்க ஐயா. ஓரளவு புரிஞ்சுக்கிட்டேனா?
காரணம் நாமெல்லாம் சாதாரண ஆத்மா, நீங்க மகாத்மாக்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க 3 பேரும் மகாத்மாக்களுக்காக வேண்டும் என்றால் பேசலாம். இதெல்லாம் பரமாத்மாக்கள் இல்லைங்க, ஜீவாத்மா, சாதாரண ஆத்மா. தென்கட்சி சுவாமிநாதன் தான் உங்களை பார்த்து ஒரு அழகா கதை ஒன்று சொன்னார். ஒருத்தன் நிறைய சம்பாதிச்சு பொண்ணு பொருள் எல்லாம் சேர்த்துட்டான். அந்த ஊருக்கு ஒரு பெரிய ஞானி வந்தார். இந்த பற்றை விடுன்னு தானே கடைசியில் முடிச்சுட்டு போனாங்க. அவர் வந்தார். வந்தவர் சொன்னார், என்னப்பா நல்லா வாழ்ந்துட்டியா? நிறைய சம்பாதிச்சிட்டேன் சாமி, பொருள் எல்லாம் நிறைய சேர்த்துட்டேன் சாமி, காடு வாங்குது, வீடு போங்குது. அப்படியா, வா வந்துரு, கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாரு. வந்துடுவேன் சாமி, என் பையனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டேன்னா அப்புறம் உங்கள் பின்னாலே வந்துடுவேன் அப்படின்னா. 5 வருஷம் ஆச்சு. இப்போ திரும்ப வந்தார். பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்போ கேட்டார், எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன் சாமி, காடு வாங்குது, வீடு போங்குது, என்ன வாழ்க்கை போங்க. அப்போ வந்துரு, உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். வந்துடுவேன் சாமி, இந்த பையனுக்கு ஒரு புழு பூச்சி ஏதாவது கிடச்சிருச்சுன்னா அப்புறம் உங்கள் பின்னாலே பற்றுதலெல்லாம் விட்டுட்டு உங்களோட வந்துடுவேன் சாமின்னா. ஒரு 10 வருஷம் ஆச்சுங்க. இப்போ அந்த ஞானி மறுபடியும் வர்றாரு. கல்லாப்பட்டியில் அந்த ஆள் இல்லை, பையன் உட்காந்துருக்கிறான். பையனை கூப்பிட்டு கேட்டார், எங்கப்பா உங்கள் அப்பா? நல்லா தான் இருந்தார் எங்கள் அப்பா, 1 மாதம் ஆகுதுங்க, எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டார். எங்கள் அப்பா இல்லாமல் என்னால் இருக்கவே முடியலன்னு கண் கலங்கினான். உடனே அவர் சொன்னார், உங்கள் அப்பா எங்கடா போவான்? இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான்னா. அப்படியா? ஆமாம், இந்த போகுது பாரு உங்கள் வீட்டு நாய், அதான் உங்கள் அப்பான்னா. இவனுக்கு தூக்குவாரி போட்டுச்சு. என்னது எங்கள் அப்பா போய் நாய்ங்கிறீங்க? வேணும்னா ஒன்று பண்ணு அப்படின்னு நாயை பிடிச்சி கிட்ட கூப்பிட்டு அது தலையில் தண்ணியை தெளித்து தலையில் ஒரு தட்டு தட்டி பேசுன்னார். இப்போ அந்த நாய் பேசுது. என்ன உலகம் சாமி, காடு வாங்குது, வீடு போங்குது அப்படின்னதும் இந்த ஞானி சொன்னார் அந்த நாயை பார்த்து, இப்போவும் ஒன்றும் கெட்டுடலை, வரேன்னு சொல்லு, உனக்கு நான் அருள் தரேன்னு. அப்போ அந்த நாய் சொல்லிச்சு, வந்துடுவேன் சாமி, நான் கஷ்டப்பட்டு இவ்வளவு காலமாக சேர்த்து வச்ச சொத்து பொருள் எல்லாத்தையும் எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரியாது, என் பிள்ளைங்கள்லாம் வீட்டு கதவை திறந்து போட்டு தூங்கிக்கிட்டு இருக்குது, அதெல்லாம் பாதுகாக்க வேண்டிய பெரிய பொறுப்பு எனக்கு இருக்குதே சாமி, நான் எப்படி வர்றதுன்னு. ஐயா, மனிதனாக பிறந்து விட்ட எவனும் பற்றை விட்டொழித்து வாழ முடியாது. வேணும்னா நீங்க மகாத்மாக்களா மாறுங்க, அப்ப பட்டிமன்றம் போடுங்க, அப்ப நாங்க வந்து உங்க அணியில பேசுறோம். சாதாரண மனுஷங்க. அப்புறம் முருகப்பெருமான் அருளை எங்க சொல்றீங்க? உங்களுக்கு தான் எழுதி வச்சாங்களா அருணகிரிநாத பெருமான்? ஏன் எங்களுக்கு பொருள் வேணும்னு எழுதவே இல்லை. முருகனை ஒருத்தனா எடுத்து இடுப்புல வச்சு அழகு பார்க்கணும்னு நினைச்சாலாம் பார்வதி. இவன் 6 முகமா இருக்கிறானா, இப்ப இந்த 6 முகத்தையும் ஒன்னா சேர்க்கணும்னு முடிவு பண்றா அம்பாள். ஒரு முகத்தை பார்க்கறா, ஏறுமையிலேறி விளையாடு முகம் ஒன்று. அந்த முகம் என்ன முகம்? விளையாடுகிற முகம். அந்த விளையாடுகிற முகம் எதை கொடுக்கும்? இன்பத்தை கொடுக்கும். ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று. அது எதை கொடுக்கும்? ஞானத்தை கொடுக்கிற மொழி. 3வது, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று. இந்த முகத்தை பார்த்தா என்ன கிடைக்கும்? வீரம் கிடைக்கும். குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. இது என்ன முகம்னா வெற்றியை தருகிற முகம். மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று. வெற்றியினுடைய உச்சத்தை பெறுவதற்கு இந்த முகம் கிடைக்கும். வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. இந்த முகத்தை வேண்டி கேட்டுக்கிட்டா காதல் மனைவி கிடைப்பா. இப்ப முடிச்சாரு, 6 முகமான பொருள். அண்டர்லைன் பண்ணிக்கணும். 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. முருகன் ஒருத்தனை கும்பிட்டா 6 பொருள் கிடைக்கும்னா. அருள்ங்கிறது கண்ணால பார்க்க முடியாதுங்க. ஆனா அந்த அருளை எப்படி ஒரு மனைவி கிட்ட போய் நிக்கிறீங்க, காதலி கிட்ட போய் நிக்கிறீங்க, உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன், எவ்வளவு? இந்த இவ்வளவு. அவ்வளவுதானா? இந்த இவ்வளவு. அவ்வளவுதானே? இந்த இவ்வளவு. அதுக்கு மேல முடியாது, ஏன்னா கை வலிக்கும். அவ்வளவு தூரம் காட்டிட்டீங்க, அதுக்குள்ள அவ ஓடி போயிடுவா.
அதனால தான் ஒரு பொருள் வடிவத்தில் கொண்டு போய் கொடுக்கிற பொழுது அந்த அருளுக்கே ஒரு வடிவம் கொடுப்பதற்கு பொருள் தேவைன்னா அந்த பொருள் இல்லாம இருக்க முடியுமா? பாரதியை பற்றி எல்லாரும் சொன்னீங்க. பாரதி தாங்க வறுமையினுடைய உச்சத்துல வாழ்ந்தவன். கணபதி மணக்குள விநாயகரை போய் பார்க்கறான் பாரதியை பார்த்த உடனே விநாயகர் கையில இருக்கிற பொருள் ஒரு கழுத்துல போட்டிருக்கிறது பட்டு வேட்டி எல்லாத்தையும் பார்த்த உடனே பாட்டை மாத்துறான். கனக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயே. விநாயகர்கிட்ட போய் அவ்வளவு பெரிய பட்டியலை போடுறான். எதுக்காகங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சான் மனுஷன்? அச்சம், பயம். தீய பார்த்து அஞ்சினான், தீய கடவுளாக்குனான். மழைய பார்த்து அஞ்சினான், மழைய சாமி ஆக்குனான். காத்த பார்த்து பயந்தான், காத்த கடவுளாக்குனான். எதெல்லாம் பார்த்து அச்சப்பட்டானோ அதையெல்லாம் கடவுள் என்ற நிலைக்கு உயர்த்தினான் என்றால் அருளுக்காக இல்லை, பொருள் ஒன்றுக்குத்தான். ஒன்று சொல்றேங்க, மழை வேண்டி கடவுளை வணங்குறமா இல்லையா? மழை வேண்டி எத்தனை பாட்டுகள் இருக்குது. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சின்னல் ஊடு கயலுகளை. கும்பகோணத்தில் இருக்கிற குடந்தை ஆண்டவன் சுவாமிகள் அதுக்கு ஒரு பக்கத்துக்கு விளக்கம் எழுதினார். இந்த ஒரு பாட்டுக்கு அவர் ஞானி, அவர் பற்றுக்களை விட்டவர், அவர் துறவி. அவர் எழுதுகிறார் இந்த பாட்டுக்கு பொருள். ஆண்டாள் நாச்சியார் எதுக்கு போய் கண்ணனிடத்திலே வேண்டினால் தெரியுமா? அருள் அல்ல, பொருள் தாங்கிறாரு. ஆச்சரியமா இருந்தது. எப்படிங்க அழகா பாட்டு வருது. ஒரு மாசத்துல 3 மழை பெய்யணுமா? ஆச்சரியமா இருக்குல்ல. அது எப்படிங்க ஒரு மாசத்துல 3 மழை? 1ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரையில வெயில் அடிக்கணும், 10ஆம் தேதி மழை. 11லேருந்து 19 வரைக்கும் வெயில் அடிக்கணும், 20 மழை. 21லேருந்து 29 வரைக்கும் வெயில் அடிக்கணும், 30 மழை. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, அப்படி பெய்தால் ஓங்கு வெறும் சென்னல். அன்னைக்கெல்லாம் ஒரு வயல்வெளிக்குள்ள ஒரு யானை போய் நின்னா வெளியில பார்த்தா தெரியாது, அப்படி ஓங்கி உயர்ந்த சென்னல். ஏண்டான்னா விதை விதைக்கும் போது நாராயணா, தண்ணி ஊற்றும் போது நாராயணா, களபறிக்கும் போது நாராயணா, உரம் போடும் போது நாராயணா, வேலி கட்டும் போது நாராயணா, அறுவடை செய்யும் போது நாராயணா. அதனால பயிர் நாராயணன மாதிரியே வளர்ந்துச்சு. அந்த சிறப்பு. அப்படி கிடைக்கிற அந்த நெல்லு திங்கள் மும்மாறி பெய்து ஒங்கு பெறும் சென்னல். இந்த தண்ணியை பாய்ச்சினா இடையில மீன் வளர்ந்துச்சான். சரி, மீன் தான் வளர்ந்ததுன்னு பார்த்தா ஓரங்களில் இருக்கிற குவளை மலர்லேருந்து தேனு வடிஞ்சிச்சான். பயிர் வளருது, மீன் வளருது, தேன் வளருது, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் வளருது. பசுமை புரட்சி, நீல புரட்சி, தேன் புரட்சி, பால் புரட்சி, அத்தனை புரட்சியையும் செய்த முதல் புரட்சி தலைவி ஆண்டாள் நாச்சியாரை வாழ்த்தி எதுக்கு சொன்னோம் தெரியுமா? ஒரே காரணம், அவர் ஒரு துறவியாக இருந்து எழுதினார். என் மக்களுக்கு பக்தி என்றால் என்னவென்று தெரியாது, என் மக்களுக்கு அருள் என்றால் என்னவென்று தெரியாது, அருளுக்கு வடிவம் கொடுக்க தெரியாது. ஆனால் அந்த அருளுக்கு வடிவமாக கோயிலை கட்டுங்கள், அந்த அருளுக்கு வடிவமாக கும்பாபிஷேகம் நடத்துங்கள், அந்த அருளுக்கு வடிவம் கொடுத்து அன்னதானம் செய்யுங்கள். ஒண்ணுமே கடவுளே இல்லைன்னு சொல்றவன் கூட 10 நாள் கோவில் வந்தால் தானாக அவன் கால்கள் இறைவனை நோக்கி வரும். 10 பேர் உட்கார்ந்து கேட்டால் ஐயாவை போன்றவர்களுடைய அருள் சொற்பொழிவுகளை கேட்டு கேட்டு அவன் அருள் பாதைக்கு வருவான் என்றால் நாம் எல்லாம் முதல் வகுப்பில் இருக்கிறோம், அவர்களெல்லாம் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் ஒன்றும் தெரியாமல் சோற்றுக்கு வழி இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறோம் நாம் எல்லாம். ஆனால் அவர்களெல்லாம் அருளினுடைய எல்லையிலே ஆண்டவனுடைய அருள் அமுதத்தை பெற்றதனால் மகிழ்கிறார்கள். ஆகவே சான்றோர் பெருமக்களே, மழை வேண்டுமா? அதற்கு கடவுள் இருக்கிறார். வெற்றி வேண்டுமா? அதற்கு கடவுள் இருக்கிறார். நோய் வந்து விட்டதா? அதற்கு மருந்தாக கடவுள் இருக்கிறார் என்று இந்த உலகத்தில் எதெல்லாம் எனக்கு தேவையோ பற்றுக்களை விட முடியாத பற்றுக்களிலே பற்றி கிடக்கிற நமக்கு ஆண்டவன் பொருள் வடிவத்தில் வந்தால்தான் அவனை ஆண்டவன் என்றே ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற காரணத்தினால் பக்குவப்படாத வரையில் இறைவனை நோக்கி நாம் செல்வது பொருளுக்குத்தான். பக்குவம் வந்த பிறகு வேண்டும் என்றால் நாங்கள் அருளுக்கு வருகிறோம். நன்றி, வணக்கம். இந்த 3 பக்குவப்படாத ஆன்மாக்கள் அப்படி வேணா வச்சுக்கலாம்.
இவங்க 3 பேரும் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள். அவங்க சொன்னாங்கல்ல, எங்களுக்கு தேவையானதை கேட்குறோம், அப்படிலாம் அருள்லாம் முடியாதுங்க. ஏன்னா எங்களுக்கு என்ன, இந்த உலகத்தில் இதில் என்னென்ன வேணுமோ அதுக்கு இதெல்லாம் வேணும். நாங்கள் எல்லா பொருளை நாங்கள் உற்பத்தி பண்ணும்போது கூட இறைவனை நோக்கி என்ன செய்கிறோம், இது பெருகணும் அப்படிங்கிறோம். பட்டி பெருக பால் பானை பொங்க, அப்படி தான் நம்ம பொங்கலப்போ பேசுகிறோம். எல்லாமாக சிறப்பாக இருந்தால்தானே அதில் பெருமை கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக இறைவனை கூட பொருள் வடிவில் பார்த்தது. அதுவும் பாரதியை சொன்னாங்க பார்த்தீங்களா, விநாயக பெருமானே பயந்து போனாராம், இவர் என்ன கேட்க போகிறாரோ அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா கவிஞர்கள்ட்ட எப்படின்னா ஒரு வகையான இந்த கிறுக்கு குணம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இருக்கும். அதை கண்டுபிடிக்கவே முடியாது. எப்படின்னா ஒரு முறை திருவனந்தபுரத்துக்கு போயிருந்தாங்களாம், ஜூ மிருகக்காட்சியால், செல்லம்மா பாரதியும் பாரதியும். இவர் போய் என்ன ஒவ்வொரு மிருகத்தையும் அப்படி பார்த்துட்டு சிங்க கூட்டுட்டு போய் நின்று, காட்டுக்கு அரசனே, யார்கிட்ட, சிங்கத்திட்ட, கவியரசன் வந்திருக்கிறேன், இங்கே வா அப்படின்னு இருக்காரு. அது என்ன நினச்ச தெரியல, எந்திரிச்சு வந்துருச்சுங்க, வந்து நின்றுருக்கு. ஒரு கர்ஜனை செய் அப்படின்னு இருக்காரு. அது பயங்கரமாக ஒரு உருமி இருக்குது. உள்ள கையை விட்டு அதை தலையை தடவிடாரு. செல்லம்மா பாரதி அப்படியே நடுங்கி போய், கடவுளே அந்த சிங்கத்துக்காவது நல்ல புத்தியை கொடு அப்படின்னாலா. அந்த அம்மா என்ன கேட்டிருக்கு, இவரை ஒன்றும் செய்ய முடியாது, அந்த சிங்கத்துக்காவது நல்ல புத்தியை கொடு. பாருங்க, நமக்கு பொருள் வேண்டுகின்ற மனமாகத்தான் இது இருக்கிறது. அவ்வளோ சுலபமாலாம் போயிடாதுங்க. அது சில பேர் இந்த சாமியாராக போகிறோம்னு தினமும் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது வீட்டில் சண்டை வந்துருச்சுன்னு வைங்க, காசி ராமேஸ்வரம்னு போயிடுவேன் அப்படிம்பாங்க. அந்த அம்மா காசியா ராமேஸ்வரமா சொல்லிட்டு போ. ஏன்னா காசி ராமேஸ்வரம் பக்கத்துலையா இருக்கு, இது இங்கே இருக்குது, அது அங்கே இருக்குது. ஒருத்தர் கடைசியாக இப்போ சன்னியாசமே போகிறதா முடிவு பண்ணி வீட்டை விட்டு வெளியே வந்து, இனிமேல் எல்லாத்தையும் திறந்துட்டேன், இந்த செம்பத்துக்கு உள்ளே வைன்ட்டு போயிருக்கான், எல்லாத்தையும் திறந்து உனக்கு எதுக்கு இதை பற்றி விடமாட்டோம். பொருள் இத்தகைய தன்மையை தருகிறது, அதைத்தான் நாம் இறைவனிடத்திலே போய் கேட்கின்றோம் என்று தைரியமாக சொல்லியிருக்கிறார்கள். இல்லை இல்லை, அருள்தான் என்று பேசுவதற்காக இதோ நம்முடைய விஜயகுமார் அவர்கள் வருகிறார். பாருங்கள், அவரை பார்த்தாலே அருள் வடிவாக இருக்குது, நமக்கு சந்தோஷமாக இருக்குது. முடியவும் விபூதி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். செயல்பட்டடைந்தது செந்தூர் பஜற்பொருள் தேங்கடம்பின் மாழ்பட்டடைந்தது பூங்கொடி யார்மனம் மாமையிலோன் வேள்பட்டடைந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் என் கையெழுத்தே. அப்படி என்னுடைய தலையெழுத்தை மாற்றிய ஒரு மேடை சமீபத்தில் கிடச்சிது. அந்த மேடைக்கு ஐயா தான் நடுவராக இருந்தார். அப்போ நான் முதல்ல எடுத்த தலைப்பு முருகனிட்ட பிச்சை. ஐயா ஷாக்காயிட்டார். இது சுந்தர் பிச்சை காலத்தில் முருகனிட்ட பிச்சையான்னு கேட்டார். கேட்ட அடுத்த நிமிஷம் அந்த முருகனிட்ட பிச்சை தான் இன்று இந்த மேடையில் என்னை நிற்க வைத்திருக்கிறது. காரணம், முருகன்கிட்ட நான் போய் கேட்டது பொருள் கேட்கல, மேடையினும் அருளைத்தான் கேட்டேன், கொடுத்திருக்கிறேன். இந்த அற்புதமான மேடை எனக்கு கொடுத்த கல்யாண மாலையினுடைய நிறுவனத்தாருக்கும் எனக்கு ரொம்ப நாள் கனவு ஐயாவுடைய தலைமையில் பேசணும்னு, அது முருகப்பெருமானுடைய அருளால் எனக்கு ஒன்றும் கொடுக்கல அவரு, அருளால் அது நிறைவேறி இருக்கிறது. அவங்க அம்மா கேட்டாங்க, அருளை கண்ணில் பார்க்க முடியுமா, அருளை கண்ணில் பார்க்க முடியுமா? மூச்சையும் கண்ணில் பார்க்க முடியாது, விட்டுருங்க. ஏன் மூச்சை பார்க்க முடியாது, விட்டுற வேண்டியதானே? சும்மா தான் சொன்னேன், கேஸ் எதுவும் போட்டுக்கூடாது ஐயா. ஐயா ஞானசம்பந்தம் ஐயா இருக்கக்கூடிய இந்த மேடையில் ஞானசம்பந்தருடைய பாட்டோடையே ஆரம்பிக்கிறது தான் நல்லா இருக்கும். இப்படித்தான் எழுதிட்டு வந்தேன், வந்து இவர் பாடிவிட்டார். உங்க குரல்லையும் கேட்கல, பாடுங்க சும்மா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் கதிக்கு யாதுமோ ஒரு குறைவில்லை அப்படின்னா. எந்த குறையும் இல்லை. ஏன் தெரியுமா? பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்தது. கோமதியும் சங்கரரையும் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகும்போதே எதையா கேட்கணும்னு தான் போகிறோம், இல்லைன்னு நான் சொல்லலை. அவங்ககிட்ட நான் மறுக்க வரல. இல்லை, நிறையா அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நாங்கள் 3 பேர் ஏதோ சாமியாராக போகிறதுக்காகவே வந்திருக்கோம்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. ஆனால் உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது சாமியார் தான். அப்படி சாமியார்லாம் இங்கே இல்லை, அதனால தான். அந்த கோவிலுக்குள்ளே போய் இந்த மண்ணில் இந்த உலகத்தில் நல்லா வாழணும்னா பொருள் மட்டும் இருந்தால் பத்தாது, அருளும் வேணும்.
நான் உடனே உதாரணமாக பாரதியாரையோ யாரையும் கூப்பிட்டு வரலைங்க. சமீபத்தில் திருச்செந்தூர் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அங்கே போகிற வழியில் ஒரு வீட்டில் எழுதி ஒட்டி இருக்கிறாங்க, என்னென்னா, இந்த கோவிலுக்கு முருகனை வணங்க வரக்கூடிய பெண்களும் குழந்தைகளும் எங்கள் வீட்டு கழிப்பறையை இலவசமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அடேப்பா! இது இப்போ நடந்தது, எங்கேயும் அப்போல்லாம் 15-16 நடக்கலை, இப்போ நடந்தது. அவங்க முருகன்கிட்ட போய் முருகன் அவர் கோடி ரூபா கொடுப்பானா விட்டாங்க. முருகன் மேலே வச்சிருக்க பாசம், அந்த பாசத்துக்கு பேர் தாங்க அருள். சாமிகிட்ட போய் ஒவ்வொரு தடவையும் நம்ம லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கோம், கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் கோமதிகிட்ட போய் என்ன சொல்லுவோம், உன்னை பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷம். கோமதியை பார்த்தா ஒரு சந்தோஷம் வருது பாருங்க, தலையாட்டுறாங்க. அந்த தலையாட்ட வைக்கிறது இல்லை, அதுதான் அருள், அதுதான் அருள். ஆனால் ஒன்று, அந்த அருளுக்கு வந்தால் எதுவுமே வராமல் போயிடான்னு நினைக்கக்கூடாது, எல்லாமே கிடைக்கும் இறைவனுடைய அருள் இருந்தால். இன்னைக்கு பெரும்பான்மையான மருத்துவமனையில் எல்லாத்துட்டையும் காசு இருக்குங்க, யாரும் காசு இல்லாமல்லாம் இல்லை. கடைசியில் டாக்டர் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஏன் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், இனி எல்லாம் மேலே இருக்கவங்க இல்லைன்னு. மருத்துவமனை வாசலில் இருக்கக்கூடிய அர்த்தம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உட்காந்துருக்காருன்னு அர்த்தம். ஓ, பெரிய டாக்டர் சொல்றாருன்னு நினைக்கப்படாது, மேலே இருக்கவேன். மருத்துவமனை வாசலில் இருக்கக்கூடிய விநாயகரிடம் போய் எந்த பக்தனும் காசு வேணும்னு இதுவரைக்கும் கேட்டது கிடையாது, இதுவரைக்கும் கேட்டது கிடையாது. ஒரு பிள்ளையார் இருப்பார், பார்த்துருக்கீங்களா? அந்த பிள்ளையார்கிட்ட போய் நீங்க நின்று பாருங்க, காசா கேட்டுக்கிட்டுப்பாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாத்துட்டையுமே அவங்க பேசுனதை பார்த்து எனக்கே பயம் வந்துருச்சு, நம்மகிட்ட காசு இல்லையோ காசு இல்லையோன்னு. நம்மகிட்ட இன்னைக்கு காசு இருக்குங்க, ஆனால் என்ன தெரியுமா, இன்னைக்கு இருக்கிற பெரும்பான்மையான மக்களினுடைய பெரிய குறை என்னன்னா, ஓடி ஓடி சம்பாதிக்கிறங்க, நிற்க மாட்டேங்குது. கூகுள் பேன்னு வச்சிருக்காங்க, அதுக்கு சீப்பேன்னு வச்சிருக்கலாம், எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, வந்த வேகத்தில் வெளியே போயிடுது. அதைத்தான் சொன்னாங்க, நமக்கு கிடைக்கிற காசு தங்கணும்னா அதுக்கு தேவை அருள், அதுக்கு தேவை அருள். இன்னைக்கு நீங்கள் கனகதாரா ஸ்தோத்திரத்தை பற்றி பேசுனாங்க, அதை நம்மளுடைய காஞ்சி மகா பெரியவர் அதுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக சொல்கிறார். 2 குருவிங்க, அதில் ஒரு குருவி எப்போ சாப்பிட்டாலும் சந்தோஷமாக இருக்குது, இன்னொரு குருவிக்கு இந்த தொண்டையில் ஓட்டை ஒன்று இருக்குது, எது சாப்பிட்டாலும் இப்படி போயிடுது, வயிற்றுக்குள்ளே போகவே மாட்டேது. நம்மளை மாதிரி எவ்வளவு சம்பாதிச்சாலும் போய்கிட்டே இருக்கு. உடனே பார்க்குறார், ஆதிசங்கரன் மழையை வர வைக்க சொன்னார். ஏன் மழையை வர வைக்க சொன்னார்? இந்த குண்டாவில் நிறைய வச்சிருக்கலாமே, ஏன் மழையை பெய்ய சொன்னார்னு மகா பெரியவர் சொல்கிறார். அந்த குருவி கழுத்து, அந்த தொண்டையில் ஓட்டை இருக்கக்கூடிய குருவி என்ன பண்ணுமா, பசிக்கும் போதெல்லாம் மழை வந்துச்சுன்னா வாயை திறக்காம அந்த தொண்டை ஓட்டையை காட்டுமா, அதுக்குள்ள தண்ணி போய் நிறைஞ்சிருமா. நம்ம வாழ்க்கையிலும் அப்படித்தான், கர்மவினையினால் ஏற்பட்ட ஒரு குழி இருக்கிறது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் வெளியே போய்கிட்டே இருக்கு. சம்பாதிக்கணும், நிற்கணும்னா அந்த ஓட்டை அடைக்கக்கூடிய இறைவனுடைய அருள் வேண்டும். அதனால தான் கனகராதா ஸ்தோத்திரத்தில் ஆதிசங்கரர் மழையை வர செய்தார், குண்டாவை நிறைக்க சொல்லலை. அதுக்கப்புறம் சொன்னாங்க, கோவிலுக்கு போகிற அத்தனை பேரும் காசு வேணும் காசு வேணும்னா போவாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் பாத யாத்திரையாக போகிறாங்க, எத்தனையோ லட்சோப லட்ச மக்கள் கோவிலில் கண்ணீரோடு நிற்பதற்கு காரணம் வெறும் காசு தான் சொல்கிறது. எவ்வளவு பெரிய சிறுமை, எவ்வளவு பெரிய சிறுமை. காசுக்காக இல்லைங்க சாமிகிட்ட போய் நிற்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் 1000 இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம், இந்த கல்யாண மாலையில் எத்தனை தகப்பன்கள் சொல்கிறாங்க, நல்ல காசு இருக்குங்க, நிறையா சம்பாதிக்கிறான் பையன், ஏனோ பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. பொண்ணு நிறையா படிச்சிருக்கு, நல்லா சம்பாதிக்க, ஏனோ மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது. அத்தனை பேர் சாமிகிட்ட போய் என்ன கேட்பாங்க, நல்ல வரன் கேட்பாங்க. அதுக்கு போய் கல்யாணம் ஆகணும்னு கேட்கறல, சீக்கிரம் அருள்னால கல்யாணம் நடக்கணும்னு கேட்பாங்க, அருள்னால கல்யாணம் நடக்கணும்னு கேட்பாங்க. இன்னைக்கு ஒரு மேம்பாக்கான ஒரு விஷயம் இருக்குங்க, எல்லாத்தையும் காசா பார்க்கறது, எல்லாத்தையும் காசா பார்க்குற ஒரு மனநிலை நம்மகிட்ட வந்திருக்கு. அது ரொம்ப தவறு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ சென்ற நூற்றாண்டை விட இன்றைக்கு இருக்கக்கூடிய பக்தர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைப்பே அப்படித்தான் இருக்கு, இன்றைக்குள்ள பக்தி. ஒரு உதாரணம் சொல்றேன், இன்னைக்கு காலையில் நடந்தது. கோமதி அம்மனை பார்த்துட்டு வெளியே வர நடுவர் அவர்களே, இன்னைக்கு தலைப்பு வேற பேசணும், என்ன பேசணும் யோசிச்சுட்டே வரும்போது கோமதி அம்மா இந்த அற்புதமான சங்கரன் கோவிலே ஒரு உதாரணத்தை காட்டினார். வெளியே வர ஒரு ஆட்டோ நிற்கிது, அதில் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்னு எழுதி ராமானுஜரோட படம் இருக்கு. கீழே எழுதியிருந்த ஒரு வசனம், மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த ஆட்டோ இலவசம். இதுதான் இறைவனுடைய அருள், இதுதான் இறைவனுடைய அருள். பொருள்னா என்ன தெரியுங்களா பண்ணும், எல்லாம் எனக்கு எனக்கு எனக்குன்னு இருக்கும், அருள் தான் பிறருக்குன்னு போகும். நம்மளுடைய வாழ்க்கை பொருளோட இருந்தால் என்ன தெரியுமா பண்ணும், எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்போம், இல்லை இல்லைன்னு. அருள் இருந்தால் என்ன தெரியுமா ஆகும், எல்லாமே இருக்குங்க, ஒரு குறையும் இல்லை, சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அற்புதமான ஒரு கவிஞன் சொன்னா, இன்னைக்கு ஏன் இத்தனை கோவிலில் ஏன் இவ்வளவு கூட்டம்னா, அழகா ஒரே வார்த்தையில் சொன்னார், இந்த நாட்டில் மட்டும் கோவில் என்பது ஒன்று இல்லை என்று சொன்னால் பல பேர் பைத்தியம் முடிச்சு தெரிஞ்சிருப்பாங்கன்னா.
பல பேர் பைத்தியம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி இருக்கவங்களுக்கெல்லாம் சம்பாதிக்கிற தெரியாத மாதிரியும் சாமிகிட்ட போய் காசு கொடு, ஆத்தாவையும் காசு கொடு, ஆத்தாவையும் காசு கொடுன்னு மாதிரி சாமிகிட்ட போய் காசு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பழைய காமெடி தான் நடுவர்களை இருந்தாலும் பரவாயில்ல சொல்கிறேன். என்னென்னா, நம்மளுடைய இந்தியர்கள் எவ்வளோ பெரிய திறமைசாலி தெரியுங்களா? கடவுள்கிட்ட போய் எல்லா நாட்டுக்காரனும் போய் நின்றுருக்கிறான். கடவுள்கிட்ட போய் ரஷ்யாக்காரன் கேட்டிருக்கான், இந்த டேபிளை தங்கமாக மாற்றுங்கன்னார். கடவுள் சுயின்னு கையை சுற்றினா டேபிள் தங்கமாக அடிச்சு தூக்கிட்டு ஓடிட்டான். இன்னொருத்தன் வந்தான், இன்னொரு நாட்டுக்காரன் வந்தான், கடவுளே அந்த மலையை தங்கமாக்குங்கன்னா. கடலை சுயின்னு சுற்றினாரு. அப்படியே விரல்லேருந்து ஒரு அருள் போச்சு, மலையே தங்கமாச்சு போயிட்டான். அடுத்து நம்ம ஆளுங்க வந்தான், கடவுளை மேலே எங்கேயும் பார்த்தான், உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம், அந்த விரலை வெட்டி கொடு அப்படின்னு இருக்கேன். நம்ம ஆளுங்க சம்பாதிக்கிறத மட்டும் இந்த உலகம் முழுக்க, இந்த உலகத்திற்கே மூளையாக இருக்கக்கூடிய, கூகுளுக்கே மூளையாக இருக்கக்கூடியது நம்மளுடைய தமிழர்கள். அவர்கள் ஒருபோதும் கடவுளிடத்தில் போய் காசு வேண்டுவதில்லை, இறைவனுடைய அருளால நல்ல புத்தி வேணும்னு கேட்டாங்க. அருணகிரிநாதர் சொல்றார், அருணகிரிநாதர் காசு கேட்கலையா? கேட்டார். சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு, கனமதுர நீர் சௌக்கியம், மூட்டை மூட்டையா பணம், கனமதுர நீர் சௌக்கிய சகல செல்வம், எல்லா செல்வமும் யோகமிக்க பெருவாழ்வு. என்ன தெரியுங்களா? எல்லா செல்வமும் இருந்தா பத்தாது, அதை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு யோகம் வேணும்னு கேட்டார். அந்த யோகத்தை தருவது இறைவனுடைய அருள் தான். பொருளுக்காகத்தான் இன்னைக்கு இருக்கிற அத்தனை பேரும் கோவிலுக்கு போறாங்கன்னா, கோவில்களில் முதன் வரிசையில் இருக்க வேண்டியது ஏழைகள். ஆனால் கோடீஸ்வரன் தான் முன்னாடி காசை கட்டின்னு முன்னாடி நிற்கிறான். காரணம் என்ன தெரியுமா? காசு இருக்கு, நிம்மதி இல்லை. பணம் இருக்கு, கல்வி இல்லை. பணம் இருக்கு, கல்யாணம் ஆகலை. பணம் இருக்கு, உடம்புல வியாதி, இப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்பதான் சாமிகிட்ட போய் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுது. இந்த உலகத்துல இந்த நூற்றாண்டுல ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுது. நம்மகிட்ட செல்வம் இருக்கு, எல்லாம் இருக்கு, நிம்மதி இல்லை. அந்த நிம்மதி ஆண்டவன் சந்நிதி, அதை தருவது இறைவனுடைய அருள்தான். நிறைவாக நம்ம எல்லாரும் பட்டாம்பூச்சி தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதில் ஒரு அழகான ஒரு பழமொழி ஒன்று சொல்லிச்சு, பட்டாம்பூச்சியை தேடி ஓடாதீர்கள், உங்கள் தோட்டத்தை சரி செய்யுங்கள், பட்டாம்பூச்சி தானாக வரும். உங்களுடைய மனமெனும் தோட்டத்தை இறைவனுடைய பாதத்திற்கு செல்லக்கூடிய மலர் மனமாக மாற்றுங்கள். நீங்கள் கேட்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் இறைவனுடைய அருள் மூலமாக அந்த பொருள் தானாக உங்களை வந்து சென்றடையும் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்பளித்த கல்யாண மாலை நிறுவனத்தாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சுலபமாக சில செய்திகள் சொன்னார். நாங்கள் ஒன்றும் பரமாத்மாலாம் கிடையாது, ஆனால் எப்படி எதனை பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறதுக்கு சொன்ன வார்த்தை, பட்டாம்பூச்சியை தேடி அலையாதே, பூந்தோட்டத்தை உருவாக்க, பட்டாம்பூச்சி தானாக வரும். அவ்வளோதான். இவ்வளோ இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இந்த 6 பேருடைய பேச்சில் உங்களுக்கு கிடைச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, எத்தனையோ அரிய பாடல்கள், அரிய செய்திகள், அரிய நூல்களை படித்த ஒரு பெருமை. முதல்ல இந்த தலைப்பை இவங்க போட சொன்னதே பெருமைங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு பொருளை தேடி ஓடக்கூடிய உலகம், அருள் என்கின்ற மன நிம்மதி எங்கே கிடைக்குங்கிற ஒரு நிலை, இது ரெண்டுக்கும் என்ன விடை என்பதை சொல்லத்தான் இந்த தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. மீண்டும் கல்யாண மாலை, வெள்ளி விழா கண்ட கல்யாண மாலை, 6.5 லட்சம் பேர்களுக்கு திருமணத்தை முடித்து வைத்த கல்யாண மாலை, 1 கோடி பேரை அவர்கள் அடைய வேண்டும் என்று வாழ்த்திவிட்டு, தமிழுக்கும் உலகெங்கும் இருக்கிற அத்தனை தமிழர்களுக்கும் தங்களுடைய சேவையால் தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற அவர்களை நாம் வணங்கி சுருக்கமாக தீர்ப்பு சொல்லிடலாம். ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். கடவுளை பற்றி இவங்க சொல்கிறப்ப, அச்சத்தின் காரணமாக எவையெல்லாம் நம்மை அச்சத்துக்கிறதோ அதெல்லாம் நம்ம கடவுளை மாற்றுறோம் அப்படின்னாங்க. பொருள் தொடங்கினார் அவர். எங்களுக்கான அந்த விஷயம் எப்படிப்பட்டது, அந்த பொருள் சாதாரணமா அப்படின்னு. உண்மைதாங்க. திருவள்ளுவர் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால் எழுதுகிறார். அதில் பொருள் அதிகாரம் தாங்க அதிகம். நல்லா கவனித்து பாருங்கள். அறம், பொருள், இன்பம். இதில் இந்த நடுவில் இருக்கக்கூடிய பொருளை சேர்த்துட்டா போதுமாங்க. நடுவனது எய்தின் இருதலையும் எய்தும். இந்த பொருள் இருந்தால் அறம் செய்து புகழ் பெறலாம், இந்த பொருள் இருந்தால் இன்பத்தை அடையலாம், அதனால் பொருளை தேடு. திருவள்ளுவர் சொல்கிறார், செய்க பொருளை,
செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனில் கூறியது இல் அப்படிங்கிறார். சொல்கிறார் பாருங்க, செய்க பொருளை. ஏய் சப்பாரி ஞாபகம் வச்சுக்கோ, பொருள் என்ன ஒரு ரூபாய் மதிக்க மாட்டான். செருணர் யார் தெரியுமா? எதிரி. உன் எதிரியினுடைய செருக்கை அறுக்கக்கூடிய ஒரு கருவி உன்கிட்ட இருக்குன்னா அது எதிரிமா? நீ தேடுற பொருள் தான். அந்த பொருள் தான் உன்னை என்ன செய்து உயர்த்தி கொண்டு போகுது. கடவுளை போய் கும்பிட்ற கூட எப்படிங்க போய் கும்பிட்றோம்? அந்த அவரை பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்க செத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அண்ணே நின்னையல்லால் வேறு யார் என்னைக்கேனே சொல்கிறார் இல்லையா? அதே சுந்தரர் தான் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரே யாருன்னு கேட்டால் சிவபெருமான் தான். இவர்கிட்ட போய் சட்டைகள் அவர்கிட்ட போய் சாப்பாடுகள்லாம் கேட்காத, மொத்தமாக சிவபெருமான்ட்டுக்கு போய் கேளு, எல்லாமே அவர் கொடுத்துருவார். என்ன தெரியுமா? நம்முடைய துன்பத்தை சில நேரங்களில் வேற ஆள்கிட்ட சொல்ல முடியாதுங்க. சொல்லி பார்த்தா என்ன செய்வாங்க? நல்லா வேணும்டை அப்படிம்பாங்க, அவ்வளோதான். அப்போ அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? எனக்கு இதை கொடு, அதை கொடு. அதைத்தான் இவங்க சொன்னாங்க. பாரதி போய் உப்புக்கு பருப்புக்கு அலைய விட்டேன்னா நாத்திகடம் போயிடும் பார்த்துக்கோ. யார்? பராசக்திகிட்ட போய். ஏன்னா அந்த உரிமை உண்டுங்க, கடவுள்கிட்ட அந்த பேசுகிற உரிமை உண்டு. அதனால தான் அந்த தன்மை இருக்குது. பொருள் வேணுங்கிறத நம்ம இல்லைன்னு மறுக்கவே கூடாது. ஏன்னா அந்த பொருள் இருந்தால் என்ன பெருமைன்னு நமக்கு தெரியும், இல்லைன்னா என்ன கஷ்டம் தெரியுமா? அப்போ அதை கூட பேசிக்கிட்டு இருக்கப்ப அழகாக சொன்னார் விஜயகுமார். கந்தர் அனுபூதின்னு ஒரு நூல் இருக்குங்க, அருணகிரிநாதர் கிளியாக பாடினது. அதில் நம்ம என்ன நினைக்கிறோம்? வெறும் முருகனை மாத்திரம் பாடிட்டு கிளம்பிட்டார் அப்படின்னு. இல்லைங்க, முருகன்ட்டே கேட்குறாரு, பாரு முருகா, எங்கள் வீட்டில் வறுமை மாத்திரம் வராமல் பார்த்துக்கோ. ஏன் தெரியுமா? வறுமை வந்துச்சுன்னு வையே, அதனால் என்ன ஆகும்னா என் வடிவம் முதல்ல மாறி போகும். என்னையா எப்படி இருந்தாலும் இப்படி ஆகிப்போனேன், சொல்லு மாறி போகும். 7ஆம் தேதி தரேன்னு சொல்லியிருப்போம், செய்ய முடியாது. என்னுடைய உருவம் மாறும், மனசு மாறும், என் சொல்லு மாறும், எல்லாமே மாறும். எப்போ தெரியுமா? எங்கள் வீட்டுக்குள்ளே வறுமை வந்துச்சுன்னா. அதனால் முருகா அது வராமல் பார்த்துக்கைய. வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடிபோகியவா அடியந்தமிழா அயில்வேல் அரசே மிடி என்றொரு பாவி வெளிப்படினே. மிடின்னு என்ன தெரியுமா? வறுமை. பொருள் அத்தனை பெருசு. இன்னும் அதுக்கு மேலேயும் போய் சொல்கிறாரு, இந்தப்பா பொருளை தேடிப்பா, ஏன்னா அப்போ தான் உன்னை மதிப்பாங்க. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். வார்த்தையை பாருங்க எப்படின்னு. நான் சொன்ன மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிறதா இருந்தால் அதுக்கு பொருளுடைய உருவம் இருந்தால் தானே முடியும். மனைவி தன்னுடைய பிறந்த நாள்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, என்ன செய்யணும்? நீ பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க. ஒரு வருஷம் சொல்லலாம், 2வது வருஷம் திருப்புகழ் சொல்லலாம், 3வது வருஷம் விபூதி பூசலாம், 4வது வருஷம் என்ன ஆகும்? அவள் வரவே மாட்டாள். இவன்கிட்ட போய் யாராவது பிறந்தநாள்னு சொன்னோம்னா அறிவுரையாக பேசி நம்மளை கொன்றுவான். அதுக்கு பதிலாக அவங்களுக்கே தெரியாமல் ஒரு சின்ன பொருள், அது சாதாரணமாக கூட இருக்கலாங்க, அதை கொண்டு கொடுத்த உடனே அங்கனக்குள்ளே அந்த கணவனுடைய அன்புக்கு ஒரு பொருள் வேணுமா இல்லையா? நான் உனக்காக இது வாங்கிட்டு வந்தேன். ஞாபகம் வச்சுக்கங்க, குழந்தைகள், பெரியவர்கள், நோயாளிகள், இறைவன் இவர்களை பார்க்க போகிறப்ப வெறுங்கையோடு போகக்கூடாதுங்க. ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்கள் எப்போவுமே யார் வீட்டுக்கு போனாலும் சில பேர் குழந்தைகளை பார்த்த உடனே சொல்லுவாங்க, அது லட்டு பூந்தி ஜிலேபி பிள்ளைகளுக்கு எச்சி ஊர் வாங்கிட்டு வந்திருக்கேன் போட்டிருக்குன்னு. இதெல்லாம் வாங்கலாம்னு நினச்சேன், பஸ் வந்துட்டேன். ஏன் அடுத்த பஸ்ஸில் வர வேண்டியது என்ன? உன்னை வர சொன்னாங்களா? இப்போ குழந்தைகள்கிட்ட அந்த சின்ன பொருளை கொடுக்குற போது அதுக்கு ஏற்படுற மகிழ்ச்சியை எதன் மூலம் தர்றோம்? பொருள் மூலம் தர்றோம். சொன்னாங்கல்ல, அவ்வளவு பணத்தை கொண்டு இறைவன்கிட்ட கொடுக்குறதுனுடைய நோக்கம் என்ன? குபேரன் யாருங்க? இருநிதி கிழவன்கிறாங்க தமிழில். இருநிதின்னு என்ன தெரியுமா? இருநிதிங்கிறது என்னென்னா சங்கநிதி பதுமநிதி. சங்கநிதி பதுமநிதினா என்னன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. 1 போட்டு சைவர் போட்டால் 10, 1 சைவர், 2 சைவர் போட்டால் 100, 3 சைவர் போட்டால் 1000, 4 சைவர் போட்டால் இப்படி போடுறோம்ல. 32 சைவர் போட்டால் சங்கநிதி, 64 சைவர் போட்டால் பதுமநிதி. இந்த 2 நிதியையும் நரித்தோளில் வச்சு அவன் அப்படி கையில் வச்சிருப்பான குபேரன். சங்கநிதி பதுமநிதி 2ம் தந்து
தரணியோடு வாடாலும் தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிக்கோமல்லோம் மாதேவர்க்கு அவரன்பர் எல்லாராகில்பார் அப்பர் சுவாமிகள். நீங்கள் பழனிக்கு போகிறீங்க, போயிட்டு அங்கே எதுக்காக உட்காந்துருப்பேன் தெரியுமா? ராஜ அலங்காரம் வரட்டும் பார்த்துட்டு வருவோம் அப்படிமோ. ஏன் அவர் ராஜ அலங்காரத்தோடையா போனாரங்க? இல்லையே, ஆண்டியா தானே போனார். நம்ம ஏன் அப்படி போய் பார்க்க விரும்புகிறோம் தெரியுமா? நான் பார்க்குறேன், எனக்கு எல்லாம் கொடு, வேறு வழி இல்லை. நான் இப்போ உன்ட்ட தானே வந்து கேட்பேன். பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவான் தன்னைங்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன? எனக்கு நீ எல்லாம் கொடுக்கறதுக்கு நீ ஒரு ஆள் தானேயா இருக்க, வேணும். பக்தியின் நோக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. இன்னொன்று, எத்தனை தடவை கேட்டாலும் கொடுக்குற ஒரு ஆள் கடவுள் தாங்க. இந்த பையன் மட்டும் எஸ்எல்சி பார்த்து +2 பாஸ் பண்ணிட்டான்னா வேறு ஒன்றுமே கேட்க மாட்டேன். எப்போ ரிசல்ட் வர்ற வரைக்கும். ரிசல்ட் வந்த உடனே ஒரு காலேஜில் மட்டும் அழுகு எங்கிருந்தால் வருமோ தெரியாது, இடம் கிடச்சிரும். டிகிரியை மாத்திரம் முடித்து ஒரு வேலையை வாங்கி, அதே கோமதி அம்மன் அதே முருகன் தான். அவனுக்கு ஒரு கல்யாணம் மட்டும் நடந்துடும். ஒரு பேரனை பார்த்துட்டு அந்த பயலுக்கு எல்கேஜியில் இடம் கிடச்சி அவனுக்கு ஒரு கல்யாணம். ஈட்டி எடுத்து குத்திப்பிடுவேன் இந்த பக்கம் வந்தேன்னா. ஒரு நாளும் சொன்னது இல்லைங்க முருகன், நீ வாடா மகனை, நீ எப்போ விடலா உன் ஆயில் முழுக்க வருவேன்னு எனக்கு தெரியும்டா, வந்தாலும் தருவேன்டா, நீங்கள் எம்படி தான் கொடுங்க, எவ்வளோ கொடுத்தாலும். நீங்கள் நான் பார்த்துருக்கேன் சில பேர்கிட்ட ₹1,00,000 கொடுத்தாலும் சரி, இந்த காருக்கு ஒரு ₹50 கொடுக்கணும், அந்த லட்சத்தை அது எடுக்கணும், அந்த லட்சுமி. அப்புறம் இதென்ன சரஸ்வதியா? இருக்கிறதுலையே கூட்டம் எங்கே போகுது? திருப்பதி வெங்கடாஜலம் விட்ட போகுது. அங்கே போய் அவர்கிட்ட அத்தனையும் கேட்கணும், அத்தனையும் வாங்கணும். நல்ல பணக்கார சாமியாகத்தான் போவோம், எல்லாம் வாங்கிட்டு வரணும். பக்தியின் நோக்கத்தில் ஒரு சாதாரண மனுஷன் இந்த பூலோகத்துக்கு வந்தவன் வேறு என்னங்க கேட்க போகிறான்? அவன் பொருளைத்தான் கேட்பான். ஏன்னா அவனுக்கு கவலைகள் நிறையா இருக்குங்க. அவன் எல்லாம் சரி, இப்போ எல்லாத்தையும் பணத்து மூலமாக தான் வாங்கணும். முந்தியெல்லாம் கொஞ்சம் தண்ணி கொடுக்கலன்னு ஒரு வீட்டில் கேட்டால் தண்ணி கொடுப்பாங்க, ஒரு கடையில் கூட கொடுப்பாங்க. இப்போ காசு, அது இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாதுன்னு ஆயிடும். இந்த நிலையில் இந்த உலகத்தை சேர்ந்த ஒரு மனிதன் இறைவனை நோக்கி கேட்குறப்ப என்னதான் அவன் சிந்தித்தாலும் அவன் பொருளை தாண்டி அவனால் சிந்திக்க முடியாத சூழலை உருவாக்கி வச்சுவிட்டோம். அதனால் நம்ம இறைவனை நோக்கி நாம் கேட்பது என்ன, பக்தியின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் பொருள்தான் அப்படின்னு நம்ம முடிச்சிட்டோம்னா நீங்கள் 3 பேர் சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு போயிடுவீங்க. அப்படி போக விட மாட்டேன். இந்த 3 பேர் என்ன செய்கிறது இங்கே கேட்டாங்க. நாங்கள் அதுக்கு உருவம் காட்டுவோம். நீங்கள் உருவம் காட்டுவீங்களா? எத்தனை உருவம் காட்டலாங்க. முருகனை காட்டலாம், விநாயகரை காட்டலாம், இப்போ சிவனை காட்டலாம், பெருமாளை காட்டலாம். ஏன் உருவம் வச்சுருக்குங்கிறதுக்கும் பழனியில் ஒரு பாட்டு இருக்குங்க. பழனி தலபுராணத்தில் போய் பாருங்கள். அடிமுடியும் நடுவுமில்லா அகன்ற பரம்பொருள் உளதென்று அறிந்திட்டாலும் கடிகமல் மென்மலர் பூசைக்கு உறவும் பாங்கு அதற்கு இல்லையாதலால் கருத மாட்டேன். எனக்கு தெரியாதா? உருவம் இல்லாத கடவுள்னு எனக்கு தெரியாதா? தெரியும்பா. இருந்தாலும் எனக்கு விழுந்து கும்பிட ஒரு கால் வேணும், அபிஷேகம் பண்ண பால் வேணும். இது 2 வேணும்னா முருகா நீ எனக்கு வேணும். இது அங்கே இருக்குது அந்த தலபுராணம். இதை பார்க்குறோம். நம்ம அருள்ங்கிற விஷயம் என்ன அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கிடச்சிருமா? சொல்லுங்க பார்ப்போம். எப்படி கண்ணை மூடி இருந்தாலும் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம். சில பேர் 1 நிமிஷம் மௌனமாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் கடியாரத்தை பார்த்துருப்போம். இன்னமா 1 நிமிஷம் ஆகலை, 1 மணி நேரம் ஆச்சு, கடியாரம் ஓட மாட்டேங்குது. இப்படிலாம் யோசிப்போம். அந்த நிலை இவங்க சொன்ன மாதிரி அந்த நிலை வருமான் இல்லை, அப்படி இல்லைங்க. அந்த நிலை வரணுங்கிறதுக்காக தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா நாம் அருள் வேண்டும்னு கேட்குறதுக்காக பழக்கிறோம் நம்மளை, வேற ஒன்றும் இல்லை. இறைவனை போய் பார்த்து கேட்டு அவங்க அருமையாக சொன்னாங்கல்ல, 1000 கூட்டத்தில் மிதிவிடுவோம், 1000 கஷ்டத்தில் சங்கடப்படுவோம். அவ்வளவு நேரம் நின்று 3 மணி நேரம் நின்று வெங்கடாஜலபதியை பார்க்க போகிறப்ப தள்ளி ஜரகண்டின்னு பிடிச்சி இழுப்பாங்க. அப்படி 1 நிமிஷம் பார்த்து அம்பிட்டு மறந்து போகுங்க, அம்பிட்டு மறந்து போகும்.
செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா நின்கோயில் வாசல்லே அடியாரும் வானவரும் அரம்பையரும் சூழ்ந்திருக்க படியாய் கிடந்து நின் பவளவாய் காணேன். நான் வேற ஒன்றும் இல்லை, அந்த படியாக கிடந்தேன்னா கூட பரவாயில்ல. நான் மதுரையில் அழகர் ஆற்றுல இருந்தது 30 வருஷமாக நேர்முகோட்டம் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, அங்கே இருக்க அந்த பாலம், அந்த அழகர் இறங்குற இடத்துல ஒரு பாலம் இருக்குது, ஆல்பர்ட் விக்டர் பாலம், ஏவி பாலம்னு பேர். அது கட்டி 150 வருஷம் ஆச்சு. எனக்கு அந்த பாலத்தை பார்த்தா பொறாமையாக இருக்கும். ஏன் தெரியுமா, நானாவது 30 வருஷம்தான் அழகரை பார்க்குறேன், நீ 150 வருஷம் பார்த்துருக்கியே. அந்த பாலம் அக்கரணையாக இருந்தால் என்ன இருக்கட்டுமே. எழுத்தாளர் சுஜாதா அவங்க அப்பா 80 வயசில் அவரை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போவாராங்க, சீரகன் கோயிலுக்கு. அவங்க அப்பா இவர் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த சேவரை தொட்டுக்கிட்டே வருவாராம். இவர் கேட்பார் அவங்க அப்பாட்ட, ஏன்ப்பா நான் தான் பிடிச்சிட்டு வரேன், நான் விழுந்துடவா போகிறேன் அப்படின்னு. அதுக்கு இல்லைடா, இந்த சுவர் ராமானுஜர் தொட்ட சுவராக இருக்கலாம், இது ஆழ்வார்கள் தொட்ட சுவராக இருக்கலாம் இல்லையா, அது என் மேலே படட்டுங்கிறதுக்காக தாண்டா வந்தேன். இதுதான் உண்மை. இப்போ இதுக்காக தானங்க நம்ம அந்த கஷ்டத்தை படுறோம். இந்த மனம் நமக்கு அருள், வேற ஒன்றும் இல்லைங்க. இதை எப்படி பெற போகிறோம் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல அருளை காட்ட முடியுமான்னு, எங்கள் ஊருக்கு வாங்க, பாண்டி கோயிலில் ஒன்று இருக்குது. ஆடி போவாங்க பார்த்திங்கன்னா, அவன் ஆடுற ஆடத்துக்கு நம்ம ஊர் சாமி கருப்பட சாமி 2 அடி அடித்தாலே போதும் ஆடிடுவாங்க. ஆடுனா 5 கிலோமீட்டரில் ஓடுவாங்க. எப்படி ஓடுவாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதில் சில பேர், ஏய் இது நம்ம சாமி இல்லைடா அதுக்கு ஆடவரா அப்படின்னு இருப்பாங்க. அங்கே பார்க்கலாங்க அருளை. நான் மதுரையில் பார்த்துருக்கேன், பாண்டி கோயிலில். அந்த வெள்ளியும் செவ்வாயும் அந்த டிரைவர் கண்டிட்டு தனியாக சம்பளம் கொடுக்கணும். ஏன் தெரியுமா, சில பேருக்கு பஸ்ஸில் ஏறினோடனே சாமி வந்துடும். சாமிகிட்ட டிக்கெட் கேட்க முடியுமா? அன்றைக்கு உரமா இப்போ பாண்டி கோயில் இறங்கி பைபாஸில் ஓடுது, கண்டக்டர் விரட்டி ஓடுறாரு, டிக்கெட்டுன்னு ஓடுறாரு. அந்த அம்மா திரும்பி நான் பாண்டி அப்படிங்குது, இவர் நான் பாண்டிய பிஆர்சி கொண்டா. இது தன்னை மறக்கிற நிலைங்க. தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டாள்னு சொல்கிறார் இல்லையா, அது எப்போ கேட்போம்? சின்ன பிள்ளையாக இருக்கப்போ கேட்க தெரியாது. முதுமைங்கிறது இல்லைங்க, பக்குவம் என்பது உண்மை. சமயம்னால என்ன தெரியுங்களா, சமைத்தல் தானுங்க, வேற என்ன. அது பக்குவப்படுத்தல்னா அர்த்தம். ஒன்றும் இல்லை, விவேகானந்தர் போய் வருத்தத்தோடு நின்னார். யார்கிட்ட? ராமகிருஷ்ண பரமஹம்சத்தை. என்ன, அவங்க பங்காளிகள்லாம் சேர்ந்து சொத்தெல்லாம் பிடிக்கிட்டான், தந்தையார் இல்லை, வறுமை வீட்டில். இவர் கேட்டாரா, நான் வேணா உனக்கு வேலை வாங்கி தரட்டுமான்னு கேட்டுக்கார். யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். இல்லை வேண்டாம் அப்படின்ட்டார். ஒன்று செய், இன்றைக்கி அமாவாசை இரவில் காளி பிரத்யட்சமாக தோன்றுவா, என் முன்னாடி தோன்றுவா, நான் போய் பார்ப்பேன். அந்த நேரம் உன்னை அனுப்புகிறேன், நீ போய் காளிகிட்ட வேலை வேண்டும்னு கேளு. நள்ளிரவு இவர் போயிட்டு வந்துட்டார், விவேகானந்தர் அனுப்புகிறார். தட்சிணேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய காளிகிட்ட போய் வேலை கேளுன்னு அனுப்புகிறார். போன விவேகானந்தர் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்துட்டார். அம்பாவை பார்த்தியா? பார்த்தேன். வேலை கேட்டியா? ஐயோ மறந்து போனேன். என்ன உன்னை எதுக்கு அனுப்புனேன்? போ, ஓடு ஓடு, இன்னொருக்க போனார். திரும்பி வந்தார். வேலை கேட்டியா? மறந்துட்டேன். என்னப்பா எதை மறந்துட்டேன்னு இருக்க? போப்பா போய் கேளு போ. 3ஆவது போய் திரும்பி வந்தாருங்க. கேட்டியா? கேட்கல. இப்போ மறந்துட்டியாக்கா? மறக்கலை. இந்த உலகத்தையே காத்து ரசிக்கக்கூடிய அந்த தெய்வத்திட்ட எனக்கு வேலை கொடுன்னு கேட்க வெக்கமாக இருந்துச்சு அப்படின்னாரு. அவள் யார்? ஜெகன்மாதா. அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டாருங்க. இந்த ஞானம் வந்தால் பின்பு நமக்கு அது வேண்டும். பாரதி கேட்டார் இல்லையா, இது இயல்பாக வந்துடும்னு நினைக்கிறீங்களா? பொருள் வேணும், தங்க கிரீடம், வைர கிரீடம், அது இது எல்லாம் இருக்குங்க. ஆனால் செல்வம்னா என்ன தெரியுமா? செல்வம் என்பது சிந்தையின் நிறைவுன்னார். யார்? குமரகுருவர் சொன்னாருங்க. செல்வம்ங்கிறது என்ன அப்படின்னா, போதும்னு நம்ம நினைக்கிறோம்ல, மூளை. வயிறு நிறைஞ்சிருச்சுங்கிற விஷயம் எப்போ தெரியுமா தெரியும்? மூளை தான் சொல்லும் நமக்கு, போதும் நிப்பாட்டுன்னு. இறைவனிடத்தில் இன்றைய சூழலில் நாம் பொருள் வேணும்னு கேட்குறோம், இருக்கலாம். ஆனால் அருள் என்கின்ற நிலையை அடைவதற்காகத்தான் நாம் இறைவனை நோக்கி செல்ல வேண்டும். இவ்வளவு கூட்டம் நீங்கள் பார்க்குறீங்க, இம்பிட்டு கூட்டம் ஆடி தபஸுக்கு வரப்போகுது, தேரோட்டத்துக்கு வரப்போகுது, திருச்செந்தூருக்கு வரப்போகுது, எல்லாம் வரப்போகுதுன்னா என்ன?
பொருளை காட்டிலும் அருள்தான் இறைவனிடத்தில் நாம் வேண்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்பை தந்த நம்முடைய கல்யாண மாலையினுடைய அத்தனை பெருமக்களுக்கும் அன்பை பாராட்டி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.